காலைகள் ஆண்டவரே, உங்க பிரியமில்லாதவர்கள் எல்லாம் எடுத்து போடும், தடைகள் எல்லாம் எடுத்து போடும். பல தடைகள் எங்களுக்குள்ள இருக்கு ஆண்டவரே, பல தடைகள் எங்களுக்குள்ள இருக்கு ஆண்டவரே. எழுப்புதலை கொண்டு வர விடாதபடிக்கு பல தடைகள் எங்களுக்குள்ள இருக்கு, பல தடைகள் இருக்கு ஆண்டவரே. எங்களுக்குள்ள எங்களை அறியாமலேயே உமக்கு பிரியமில்லாத நிறைய காரியங்கள் எங்களுக்குள்ள இருக்கு. இன்று வரைக்கும் எங்களுக்கு தெரியாமலே பல காரியங்கள் எங்களுக்குள்ள இருக்கு. பிசாசு எங்களை நிர்மூலமாக்காதபடி நீர் எங்களை பாதுகாத்திருக்கிறீர் என்பதுதான் உண்மை. நீதியினாலேயோ பரிசுத்தத்தினாலேயோ ஜெபத்தினாலா நாங்க நின்றுல, நாங்கள் நிர்மூலமாகாதிருப்பது உம்முடைய சுத்த கிருபை. நாங்கள் நிர்மூலமாகாதிருப்பது உம்முடைய கிருபை ஆண்டவரே. பல வேளைகளில் ஒரு பிரியமில்லாதவைகளை செய்திருக்கிறோம், பல வேளையில உங்க கீழ்ப்படியாது இருக்கிறோம். ஆனா நீங்க மாறாதவராயிருந்து எங்களுக்கு வாக்கு பண்ணினவர் மாறாதவர், அவர் இன்று வரைக்கும் எங்களை நடத்தி வருகிறீர். நாங்கள் நினைக்கிறோம் நாங்கள் நல்லவர்களா இருக்கிறபடினாலே கர்த்தர் எங்களை நடத்துகிறார் என்று. It's not true, because His grace, His love is so much. அவர் எங்களை நேசிக்கிறபடினால பல தவறுகள் எல்லாரும் ஒரு விஷயம் உணர்ந்து பார்க்கலாமே. நீங்க அவரை பார்த்து கேட்டா அவர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். உமக்கு பிரியமில்லாதவைகள் எதெல்லாம் எனக்குள்ள இருக்குன்னு சொல்லுங்க. You must pray for that. That's very important. It's essential. நாம் ஜெபிக்க வேண்டும். ஆண்டவரே, உமக்கு பிரியமில்லாதவைகள் எதெல்லாம் எனக்குள்ள இருக்குது, எந்தெந்த சுபாவங்கள் எனக்குள்ள இருக்குது. நாம் கர்த்தருக்கு பிரியமானவர்கள் என்று நாம் நினைத்துக் கொண்டிருந்தால் போதாது. It's not enough. உண்மையிலே அவருக்கு நம்மளை பிடிச்சிருக்கா, அவருக்கு நான் பிரியமா இருக்கிறோமா அப்படின்னு அவர்கிட்ட தான் நம்ம கேட்கணும். எல்லாரும் கேளுங்க, ஆண்டவரே உமக்கு பிரியமா தான் இருக்கிறேனா, நமக்கு பிரியமான பிள்ளையா தான் இருக்கிறேனா, எனக்கு சந்தேகம் இருக்குது. ஆண்டவரே, உமக்கு பிரியமில்லாதவைகள் என்னில் இருக்குமானால் என்னை விட்டு அகற்றும் ஆண்டவரே. ஜெபிங்க. இந்த மார்னிங் காலை வேளையில நீங்க ஒண்ணு செய்யுங்க, கர்த்தருக்கு பிரியமில்லாதவைகளை உங்களை விட்டு அகற்றும்படி எல்லாம் ஜெபிங்க. பார்க்கலாம். ஆண்டவரே, உமக்கு பிரியமில்லாத பேச்சுகள், செய்கைகள், சுபாவங்கள் என்னை விட்டு அகற்றும் ஆண்டவரே, என்னை விட்டு அகற்றும் தகப்பனே. எல்லாம் ஜெபிங்க. உங்களுக்கு இப்ப இந்த காலை வேளை ஆவியான வெளிப்படுத்துவார். எதெல்லாம் ஆண்டவருக்கு பிரியம் இல்லாதது உங்களுக்குள்ள இருக்கணும். நீங்க கேளுங்க. எல்லாரும் ஜெபிக்கணும். சோர்வோடு உட்கார்ந்திருக்காதீங்க. எல்லாரும் கேளு. இயேசுவே, என்னில் என்ன உமக்கு பிரியமில்லாதவைகள் இருக்கிறது, என்னில் என்ன உமக்கு பிரியமில்லாத சுபாவங்கள், உமக்கு பிரியமில்லாத எண்ணங்கள், பேச்சுகள், என் ஆசீர்வாதத்தையும் என் எழுப்புதலையும் என் எழுப்புதல் இருதயத்தையும் தடை செய்கிறது எது? This morning time, please reveal me. எனக்கு வெளிப்படுத்துங்கப்பா. கேளுங்க பார்க்கலாம். எஸ், உங்க பிரிய இல்லாது என்னில் இருக்கா? என்னில் இருக்கிறதா? எனக்கு தெரியும் என்னிலங்களே இருக்கு. கெஞ்சுங்க ப்ளீஸ். என்னை விட்டு அகற்று ஆண்டவரே, அந்த சுபாவத்தை என்னை விட்டு அகற்றி என்னை பரிசுத்தப்படுத்தி உமக்கு பிரியமான பிள்ளையா என்னை வைத்துக் கொள்ளும்.
உமக்கு பிரியமான பிள்ளையா என்னை வைத்துக் கொள்ள ஆண்டவரே. எனக்கு தெரியாமலே இருந்திருக்கிறது இந்த பாவம், எனக்கு தெரியாமலே இருந்திருக்கிற இந்த சுவாபம் என் தேவனை துக்கப்படுத்தும் என்று நான் அறியாதிருந்திருக்கிறேன். என் ஆவியானவரை துக்கப்படுத்தும் என்று எனக்கு தெரியாதிருந்திருக்கிறதே. என் தகப்பனே என்ன மன்னிங்கப்பா. இயேசுவே என்ன மன்னிங்க. அந்த காலை வேளையில நீர் எனக்கு மனம் இறங்குங்கப்பா. என் பாவங்களை மன்னி ஆண்டவரை. எல்லாரும் ஆவியானவர் தான் வெளிப்படுத்த முடியும். உங்களுக்கே தெரியாது. நீங்க நினைப்பீங்க நான் நல்லா ஜெபிக்கிறேன், நான் நல்ல வேதத்தை வாசிக்கிறேன், அப்புறம் என்ன? இல்ல இல்ல இல்ல, நமக்குள்ள சில காரியங்கள் மறைஞ்சிருக்கும். ஏசப்பாவுக்கு பிடிக்காத சில காரியம் ஏசப்பாவுக்கு பிடிக்கும்னு நம்மளே நினைச்சிட்டு இருந்தா எப்படி? அவருக்கு பிடிக்காத சில காரியங்கள் நமக்குள் இருக்கலாம். அது மாறுபடிக்கு நம்ம அவரிடத்துல கேட்கணும். என்னை மாற்ற ஆண்டவரே. இயேசுவே எனக்குள் ஒரு மாற்றத்தை நான் விரும்புகிறேன். எனக்குள் ஒரு மாற்றம் காணும். உமக்கு உகந்த தூய பலியா இன்னைக்கு எனக்குள்ள ஒரு மாற்றம் வரட்டும். எனக்குள்ள இன்னைக்கு ஒரு மாற்றம் வேணும். எல்லாம் ஒப்பு கொடுங்க. உங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிங்கப்பா. ஒப்பு கொடுத்து ஜெபிக்கணும். நம்ம இன்னைக்கு ஆவியானவர் நமக்குள்ள ஒரு மாற்றத்தை தரட்டுமே. இன்னைக்கு நமக்குள்ள ஒரு நல்ல மாற்றத்தை அவர் தரணும். இந்த காலை வேளை ஏதோ அவரை ஆராதிச்சுட்டு போயிடலாமா? நம்ம மாறாம ஆராதிச்சு என்ன பிரயோஜனம்? அந்த ஆராதனையை கர்த்தர் ஏற்றுக்கொள்வார். நான் மாறணும். எழுப்புதல் வருவதற்கு முதலாவது தடையாயிருப்பது நான் மாறணும். எல்லாரும் சொல்லுங்க, நான் மாறணும் ஆண்டவரே. என் சுபாவம் மாறணும். என் கர்த்தருக்கு பிரிய இல்லாதது என்னிலிருந்து மாறணும். என்னை மாற்ற ஆண்டவரே. என்னை விழுந்து அகற்றும். என்னால முடியல, எனக்கு தெரியல. என்னை விட்டு மாற்ற ஆண்டவரே. மாற்ற ஆண்டவரே. என்னை விட்டு அகற்ற ஆண்டவரே. இயேசுவே என்னை விட்டு அகற்றும். உமக்குகந்த தூய பலியா இந்த உடலை ஒப்பு கொடுத்தே. உமக்குகந்த தூய பலியா இந்த உடலை ஒப்பு கொடு. ஆள் கொண்டு அபிஷேக ஆள் கொண்டு என்னை நடத்தும். அபிஷேக ஆராதனை ஆராதனை அதிகாலையில்
திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே. ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தேன். அன்பு நேசரே உம் திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே. அப்பனே உமக்கு தந்தேன். ஆராதனை சொல்லலாமா சேர்ந்து அந்த பரலோக தகப்பனை ஆராதிக்கலாமே முழு உள்ளத்தோடு முழு பலத்தோடு. அன்பரே சோரா சரணமே நாளின் ஒரு நிமிடம் இந்த நாளின் ஒரு நிமிடம் உந்தன் நினைவா நிரம்ப வேண்டும். என் வாயின் சொல்லலாமா என் வாய் என் வாய் வார்த்தை இனிமையான வார்த்தைகளை அன்பான வார்த்தைகள் காயம் உண்டாகல. என் வாய் இது ஒரு ஜபம், ஒரு ஜபமாய் எல்லாரும் ஏறிடுங்க பார்க்கலாம். என் வாய் எனக்கு அப்படி பேச தெரியல ஆண்டவரே, இந்த காலை வேளையில அப்படிப்பட்ட கிருபை கேளுங்க கேளுங்க. மற்றவர்களுக்கு ஆறுதல் உண்டாக பேசணும். என் வாய் ஆராதனை ஆராதனை மோகத்தை சத்தம் உயர்த்தி எல்லாரும் அந்த பரலோக தகப்பனே முழு உள்ளத்தோடு முழு வெள்ளத்தோடு முழு ஆத்மாவோடு ஆவியானவரே அதிகாலையில் திருமுகம் அர்ப்பணித்தே என்னை ஒப்பு கொடுக்கிறேன் தகப்பனே. என்னை முழுமையாக உம்முடைய பாதத்திலே ஜீவ பலியாக, ஓ ஜீவ பலியாக எத்தனை பேர் உண்மையிலே அவரை தேடுறீங்க? அவருடைய முகத்தை எப்படியாக நான் பார்க்க வேண்டும் இந்த கால வேளையிலே. I want to see your face, Lord. I saw you face. உமக்கு தந்தே உத்தன் ஏக்கம் விருப்பம் எல்லாம் என் இதயம் துடிப்பா. It's my prayer.
சொல்லுங்க. உந்தன் ஏக்கம் வேறும் எல்லாம் துடிப்பா. கேளுங்க, ஒருக்க கூட கேளுங்க. உந்தன் ஏக்கம் வேறும் எல்லாம். உண்மை நான் புரிஞ்சுக்கிட்டணும், உண்மை நான் அறிஞ்சுக்கிட்டணும். நீர் என்ன விரும்புறீன்னு எனக்கு சொல்லித்தாரு. கேளுங்க. உந்தன் ஏக்கம் வேறும் எல்லாம். இது என் ஜெபம் ஆண்டவரே. வாலிப பிள்ளைங்க கேளுங்க, இது ரொம்ப முக்கியம். அவருடைய இதய துடிப்பை நான் அறிந்து கொள்வது முக்கியம். இல்லைன்னா எனக்கு ஒண்ணு தெரியாது. தகப்பனே, எனக்கு இது வேணும் ஆண்டவரே. நீ உனக்கு என்ன பிடிக்குதுன்னு அது எனக்கு தெரியணும் ஆண்டவரே. இல்லாம நான் என்னத்தை செய்யறதுன்னு இல்லைன்னா ஊழியம் செய்ய முடியாது. இல்லைன்னா ஏதோ செஞ்சுட்டு இருப்போம். அவருடைய இதய துடிப்பை நான் புரிந்து கொள்ள வேண்டும். இது என்னுடைய பயங்கரமான ஜெபம். கேளுங்க. உந்தன் ஏக்கங்கள் விருப்பங்களா நான் புரிந்து கொள்கிறேன். கிருபை எனக்கு தாரும். உண்மை விட்டு ரொம்ப தூரம் போயிட்டாண்டவரே. இயேசுவே, உமக்கு எது பிடிக்கும்னு எனக்கு தெரியாம போயிடுச்சு. ஐயோ, உமக்கு என்னத்தை பிடிக்கும்னு எனக்கு தெரியாம நானே ஏதோ செஞ்சுட்டு கிடக்குறாண்டவரே. உந்தன் ஏக்கம் விருப்பம் எல்லாம் துடிப்பா. கேளுங்க, கேளுங்க. உந்தன் ஏக்கம் விருப்பம் எல்லாம் துடிப்பா. என் ஜீவன் எல்லாம் என்னால ஜெபிக்க முடியலப்பா. எனக்கு ஜெபிக்க கிருபை தாங்கப்பா. ஒரு ஜெப வீரனா என்னை மாற்றும். முழங்கால் யுத்த வீரனா என்னை மாற்றும். கேளுங்க, இந்த காலை வேளையில கேளுங்க. என்ன ஒரு ஜெப வீரனா, ஒரு தானியேலை போல இன்னைக்கு நீங்க காலையில இது பாடல் அல்ல, இது என் இதயத்தில் ஏற்கும். எத்தனை பேர் சொல்றீங்க, ஏசப்பா நான் பாடல் பாடுறேன்னு நினைக்காதீங்க. இது என்னுடைய 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 ஜெபம், என்னுடைய விருப்பம் ஆண்டவரே. என் ஜீவ நாட்கள் எல்லாம் என்ன ஒரு ஜெப வீரராய் என்னால ஜெபிக்க முடியல. நிறைய வேலைகளை வீணாக்குகிற ஆண்டவரே, லாட் ஆஃப் டைம் ஆண்டவரே, நிறைய வேலைகளை நான் வீணாக்கிறேன். நான் ஒரு ஜெப வீரனே இல்லை. இந்த கால வேளையில கேளுங்க, என்ன ஒரு ஜெப வீரனாய் மாற்று ஆண்டவரே. என்னால ஜெபிக்க முடியல தகப்பனே. கேளுங்க, கேளுங்க. இயேசுவே, ஜீவ ஜெபிக்கணும்னு நினைக்கிறேன், ஆனா என்னால ஜெபிக்க முடியலையே. ஜெபிக்கணும்னு நினைக்கிறேன் ஆண்டவரே, ஆனா என்னால ஜெபிக்க முடியும் ஆண்டவரே. என் ஜீவ நாட்கள் காலை வேளையில என்னால தாங்கவே முடியாதவர். நான் நினைக்கிற அளவுக்கு என்னால ஜெபிக்க முடியல. நான் நினைக்கிற அளவுக்கு என்னால பரிசுத்தமா வாழ முடியல. இந்த காலை வேளையில கிருபை தர மாட்டீரோ ஆண்டவரே. நான் இன்னும் குறைவுள்ளவராக இருக்கிறேன், நான் இன்னும் குற்றம் உள்ளவராக இருக்கிறேன் ஆண்டவரே. என்ன நீர் பரிசுத்தமாக்கும். கேளுங்க, கேளுங்க ஆண்டவரே. அவருடைய இருதயத்தின் ஏக்கங்களை நான் புரிந்து கொள்ள முடியாமல் இருக்கிறதே தகப்பனே. அவருடைய இருதயத்தின் ஏக்கங்களை புரிந்து கொள்ள கிருபை
கர்த்தர் எனக்கு தருவீராக. முக்கியமா என் ஜீவ நாட்கள்லாம் ஒரு ஜெப வீரனா என்னை மாற்று ஆண்டவரே. இது என் இதயத்தின் ஏக்கம். நான் பாடல் பாடுறேன்னு நினைச்சிருப்பா, நான் பாடல் எல்லாம் பாடல. இது என்னுடைய ஜெபம், இது என்னுடைய ஏக்கம். எல்லாரும் கெஞ்சி கேளுங்க, ஜெபிக்க முடியாதவர்கள் கேளுங்க. ஆமென். என்னால அதிக மணி நேரம் ஜெபிக்க முடியல, என்னால ஆண்டவரே உங்களுடைய இருதயத்தின் ஏக்கத்தை புரிஞ்சுக்க முடியல. இயேசுவே, காலை வேளையில கேளுங்க பார்க்கலாம், கேளுங்க, தயவு செய்து கேளுங்க. நீங்க கேட்டா அவர் செய்வார், அவர் தருவார், அவர் நடத்துவார், அவர் பலப்படுத்துவார். இயேசுவே, எத்தனை பேர் கேட்கறீங்க? இது நீங்க ஜெபிக்கிற வேலை, தயவு செய்து விட்டுறாதீங்க. இந்த காலை வேலை ஆவியான உங்களோட ஜெயிப்படுகிறார். மகளே, நீ என் இருதயத்தின் ஏக்கத்தை புரிஞ்சுக்கிட்டாதான் நீ சரியா ஊழியம் செய்ய முடியும். இருதயத்தின் ஏக்கத்தை புரிஞ்சுக்காம எங்க போய் என்ன செய்யறது? ஏசப்பா, விஷயங்க கேளுங்க, தயவு செய்து. இது நீங்க ஜெபிக்கிற நேரம், ஆவியார் உங்களோட இடைப்படுகிற நேரம். ஆராதனை ஆராதனை சொல்லுங்க பார்க்கலாம். ஆராதனை சதானமே சொல்லலாமா? இருதயத்தின் ஆழத்தில் இருந்து சொல்லுங்க பார்க்க. அதிகாலையில் திருமுகம் இதோ நான் ஆர்வத்தோடு உடைய சமூகத்திலே ஆராதனை துதி. அவரை பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம். திருமுகம் என்ன ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே. சுவிசேஷ வாரம் ஒன்று என் சுமையா வேண்டும். சுவிசேஷ ஒன்று என் சுமையா வேண்டும். என் ஜீவ நாட்கள் எல்லாம் என் தேச எங்கும் உந்தன் நாமம் சொல்ல வேண்டும். என் தேச கேளுங்க, சுவிசேஷ பாரத்தை என் இருதயத்தை தாரும் வேண்டும். என் தேச ஆராதனை ஆராதனை சொல்லுங்க பார்க்கலாம். இதானது சிதறகே சுராஜா சுரா
ஆமே. துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தேன். குணேசரே எத்தனை பேர் உண்மையா இன்னைக்கு அவரை பார்த்து ஒரு ஜெப விண்ணப்பங்களை ஏறெடுத்தீங்க? என்ன ஜெப வீரனாய் மாற்றுங்க. உம்முடைய இதயத்தின் துடிப்புகளை நான் அறிந்து கொள்ள வேண்டும். ஓ ஆண்டவரே, நல்ல கைகளை தட்டி அந்த பரலோக தகப்பனுக்கு நன்றி சொல்லுங்க மகளா. நன்றி ஆண்டவரே. நல்ல கைகளை தட்டி இன்னைக்கு ஒரு காரியத்துக்காக ஜபிக்க போறோம். ஏசப்பாவின் இதய துடிப்பை புரிந்து கொள்ளணும். அவருடைய இருதய துடிப்பு, அவருடைய வலி, அவருடைய வேதனை, அவர் எதை விரும்புகிறார் அதை நான் புரிந்து கொள்ள வேண்டும். அதை நான் புரிந்து கொள்ள வேண்டும் ஆண்டவரே. எனக்கு அதை சொல்லித்தாரு ஆண்டவரே. கேளுங்க கேளுங்க. உடைய இருதயத்தின் துடிப்பை, உடைய எண்ணங்களை, இயக்கங்களை நான் புரிந்து கொள்ள வேண்டும். நான் ஏதோ ஒரு வாழ்க்கை, ஏதோ ஒரு கிறிஸ்டியானிட்டி, ஏதோ ஒரு குடும்பம், ஏதோ ஒரு உண்மையா உண்மை புரிந்து கொண்டு வாழ, உண்மை நேசித்து வாழ கிருபை கருத்து தாங்க. சொல்லுங்க ஆண்டவரே, நான் உண்மை அறிஞ்சிக்க விரும்புகிறேன். சொல்லுங்க, உண்மை அறிய விரும்புகிறேன். காலையில கேளுங்க, எல்லாரும் கேளுங்க. நான் உண்மை அறிய விரும்புகிறேன். நான் உண்மை தெரிய விரும்புகிறேன். உண்மை பார்க்க விரும்புகிறேன். பேச விரும்புகிறேன். I want to talk with you. Hallelujah. நமோ இயேசுவே. கிருபைதாருமே, கிருபைதாருமே, இரக்கங்களின் தகப்பனே, உள்ள தெய்வமே. ஆமென். அதனால நீங்க கேட்கணும், அவரை பார்த்து கேட்கணும். இருதயத்தின் ஏக்கத்தை அறிந்து கொள்ள கிருபைய தாருமே. இருதய ஏக்கங்கள், சிந்தைகள், வாஞ்சைகள். இன்னைக்கு ஒரு காரியத்துக்காய் பர்டிகுலராய் நாம் ஜெபிக்கணும். அவருடைய இருதயத்தின் ஏக்கங்களை நாம் புரிந்து கொண்டால்தான் அவரை வேதனைப்படுத்தாமல் கர்த்தருக்கு பிரியமான வழியில் நடக்க முடியும். எத்தனை பேருக்காக ஜெபிக்கிறீங்க? என்னை குறித்து கர்த்தர் என்ன விரும்புகிறார்? ஒரு உண்மையில என்ன குறிச்சு என்ன விரும்புகிறார்? உங்க பக்கத்துல இருக்க ஆளை குறிச்சு விரும்புறத போல உங்களை குறிச்சு விரும்ப மாட்டார். ரைனாட் போங்கே என்கிற ஒரு தேவ மனிதர் ஜெர்மனியில இருந்தார். அவர் பயங்கரமாக ஊழியம் செய்து கொண்டிருந்தார். திடீர்னு ஆண்டவரே நான் என்ன செய்யணும்னு கேட்டாரா? அவர் சொன்னார், நீ ஆப்பிரிக்கா நாடுகளுக்கு போ. ஆப்பிரிக்கா? ஐயோ, ஆப்பிரிக்காவா? மோசமான மக்கள், கருப்பின மக்கள், மந்திரவாதத்தும் கொள்ளைக்கும் வறுமைக்கும் பஞ்சத்திற்கும் நோய்க்கும் கொள்ளை நோய்க்கும் பெயர் பெற்ற இடம் ஆப்பிரிக்கா. நீ ஆப்பிரிக்காவுக்கு போன்னு ஆண்டவர் சொல்றாரு. இவர் கூட இருக்கிற ஆள்கிட்ட சொல்றாரு, ஆண்டவர் என்னை ஆப்பிரிக்காவுக்கு போக சொல்றாரு. கூட உள்ள ஆள் சொல்றாரு, ஐயாப்பா இங்கே கிடக்குறான் நிறைய பேரு, நீ என்னத்துக்கு ஆப்பிரிக்கா போற? சொன்னார், நீ வேணா இங்க இருந்துக்கோ, நான் போறேன் ஆப்பிரிக்காவுக்கு. என்னை குறித்து அதுதான் கர்த்தர் விரும்புகிறார். உங்களை குறித்து என்ன விரும்புறாருன்னு நம்ம நினைப்போம், இதுதான் ஊழியம், இதுதான் கிறிஸ்டியன் லைஃப், இப்படிதான் ஆண்டவர் நம்மளே சொல்லிக்கிட்டு இருந்தா போதுமா? ஒரு கேட்கலாமே, என்ன குறிச்சு நீங்க என்னதான் விரும்புறீங்க? என்னாச்சு தெரியுமா? போன நூற்றாண்டுடைய மிகப்பெரிய ஊழியக்காரர் ரைனாட் போங்கே ஆப்பிரிக்காவை அசைத்து விட்டார். ஹல்லேலூயா. Millions of people, millions of people இயேசு கிறிஸ்துவிடத்தில் திருப்பின ஒரு வல்லமையான ஊழியக்காரர், ஒரு சுவிசேஷகர்.
தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து கொடுமை நிறைந்த ஆப்பிரிக்கா தேசத்திற்கு சென்றார். நம்ம கேட்காவிட்டா தேவ சித்தம் நம்மளே நினைச்சுக்கிட்டு ஏதோ ஒண்ணு பண்ணிக்கிட்டு இதுதான் ஜெபம், இதுதான் கிறிஸ்டியன் லைஃப், இதைதான் கர்த்தர் விரும்புறாருன்னு நம்மளே நினைச்சுக்கிறோம். ஆண்டவர் உங்களை குறித்து என்ன விரும்புறாருன்னு உங்களுக்கு தெரியுமா? ஆண்டவர் பிள்ளைகளை குறித்து என்ன விரும்புறாருன்னு உங்களுக்கு தெரியுமா? நம்ம அதுக்கு முயற்சி செய்ய இன்னைக்கு காலையில ஒரு முயற்சி செய்யலாமே. என்னை குறித்து நீர் என்ன விரும்புறீங்க கேளுங்க, எல்லாரும் கேளுங்க. என்னை குறித்து என்னதான் விரும்புறீங்க ஏசப்பா? சும்மா கேளுங்களா, தயவு செய்து கேளுங்களா. என்ன பற்றி நீங்க என்ன விரும்புறீங்க கேளுங்க. இயேசுவே, what you think about me, what you want about me? என்னை பற்றி நீர் என்ன விரும்புகிறீங்க ஆண்டவரே? என் பிள்ளைகளை குறித்து நீர் என்ன விரும்புகிறீங்க? பலர் கெட்டு போன காரணமே கர்த்தர் உங்களை குறித்து என்ன விரும்புறாருன்னு உங்களுக்கு தெரியாம நீங்க ஏதோ ஒண்ணு விரும்பிட்டீங்க, எல்லாம் போச்சு. இப்ப அதுவும் போச்சு, இதுவும் போச்சு. காலை வேளையிலே கர்த்தர் எச்சரிக்கிறார். உன்னை குறித்து கர்த்தர் என்ன விரும்புகிறார் என்பதை தெரிந்து கொண்டு செயல்பட்டானா you are the most successful person, more than any person. You are the most successful ஆ இருப்ப. கேளுங்க, நான் கையை தூக்கி கேளுங்க. என்னை குறித்து நீர் என்ன விரும்புகிறீர் ஆண்டவரே? என்னை குறித்து நீர் என்ன விரும்புகிறீர் ஆண்டவரே? என் பிள்ளைகளை குறித்து நீர் என்ன விரும்புகிறீர்? கேளுங்க, கேளுங்க, அவருடைய கேளுங்க. இந்த ஒரு வார்த்தை உன் வாழ்க்கையை மாற்றிவிட முடியும். I talk about the most powerful word today morning. I tell you, this word change your life. வாழ்க்கையை மாற்றி என்ன குறிச்சு என்ன விரும்புறீங்க அதுக்கு என்ன ஒப்பு கொடுக்கிறேன் சொல்லுங்க. என்ன ஒப்பு கொடுக்கிறேன். I surrender myself. என்ன ஒப்பு கொடுக்கிறேன் சொல்லுங்க. என்னை பற்றி நீ என்ன விரும்பினாலோ, என் பிள்ளையை குறித்து நீர் எதை விரும்புறாலோ, என் குடும்பத்தை குறித்து நீங்க எதை விரும்பினாலும் அதுக்கு என்ன ஒப்பு கொடுக்கிறேன் சொல்லுங்க. பக்கம் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே, என்ன ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே, ஒப்பு கொடுக்க. ஒரு காலத்துல சிலர் ஒப்பு கொடுத்தீங்க, ஆனா என்னை விட்டுட்டீங்க. ஒரு காலத்துல இருந்த வெறி வைராக்கியம் இன்னைக்கு உங்களுக்கு இல்ல. ஒரு காலத்துல ஜெபித்த ஜெபம் இன்னைக்கு உங்களுக்கு இல்ல. இன்னைக்கு கொஞ்சம் கம்ஃபர்டான சிச்சுவேஷன்ஸ் ஆயிடுச்சு. அன்னைக்கு ரொம்ப ஜெபிச்சீங்க, கதறீங்க. இன்னைக்கு தூக்கம், இன்னைக்கு ஏக்கம் இல்ல. ஏசப்பாவோட ஏக்கம் இல்ல உன் மனசுக்குள்ள. ஜெபிங்க. இந்த கால ஆவியான உங்களோட பேசுகிறார். இன்னைக்கு கொஞ்சம் ஜெபம் கம்மியாயிடுச்சுன்றார். நீ ஆதியில் கொண்ட அன்பை விட்டு விட்டாய் என்று உன் பேரில் குறை உண்டு என்று சொல்லுகிறார். எபேசு சபையை பார்த்து சொன்ன அதே வார்த்தை உன்னை பார்த்து சொல்லுகிறார். நீ ஆதியில் கொண்ட அன்பை விட்டு விட்டாய். You forget, you leave some love in beginning. ஆரம்பத்தில் நீ கொண்டிருந்த அன்பை விட்டு விட்டாய். என் மகளே, என் மகனே, என் இருதயத்தின் இயக்கங்களை புரிந்து கொள்ளு. கேளுங்க. ஏசப்பா எனக்கு சொல்லுங்கப்பா. உந்தன் ஏக்கம் விருப்பம் எல்லாம் என் இதய துடிப்பாக மாற்றும். ஒரு ஜெபமாய் கேளுங்க. உந்தன் ஏக்கம் விருப்பம் எல்லாம் என் இதய துடிப்பா மாற்றும். என் ஜீவன் நாள் எல்லாம் ஜெபமே என் ஜீவன் என் ஜீவனால் எல்லாம் ஜெபமே. என்னால ஜெபிக்க முடியும். காலை முதல் நைட் வரை ஜெபிக்கணும்னு என்ன எனக்குள்ள இருக்கு. பிசாசு தடை செஞ்சுட்டே இருக்கிறான். ஏசப்பா எனக்கு ஜெபிக்கிறதுக்கு உதவி செய்யுங்கப்பா. எல்லாரும் கேளுங்க. எனக்கு ஜெபிக்கிறதுக்கு உதவி செய்யுங்க.
ஜெபிக்காவிட்டா அவருடைய இருதயத்தின் இயக்கத்தை எப்படி புரிந்து கொள்ள முடியும்? ஒரே ஒரு வழிதான் இருக்கு, அவரை நம்ம புரிஞ்சுக்கொள்ள. வேற வழியே இல்லை. அவருடைய பாதத்தில் அமர்ந்திருப்பதை தவிர அவரை புரிந்து கொள்வதற்கு வேற வழியே இல்லை, வேற வழியே இல்லை. நீங்க ஜெபத்தை கம்மியாயிடுச்சு, மறந்துட்டீங்க. ஒவ்வொரு நாளும் அதிக மணி நேரங்கள் அவரோடு செலவிட்டீங்கன்னா அவருடைய இருதயம் உங்க இருதயம் ஒன்னா இருக்கும். அவருடைய இருதயம் உங்க இருதயம் ஒன்னா இருக்கும். அவர் நினைக்கிறதெல்லாம் நீங்க நினைப்பீங்க, அவர் சிந்திக்கிறதெல்லாம் உங்களால சிந்திக்க முடியும். எத்தனை பேர் கேக்குறீங்க? எத்தனை பேர் கேக்குறீங்க? அப்படி என்ன மாற்றாண்டவரே இந்த கால வேளையில? பிசாசனை ஜெபிக்க விட மாட்டேங்கிறான். என்ன வேலையா செய்ய வச்சு அது இது, நீ ஜெபிச்சிடாத, நீ ஜெபிச்சிடாத, நீ ஜெபம் மட்டும் பண்ணிடாத, நீ அந்த வேலையை செய், நீ இந்த வேலையை செய். இன்னைக்கு ஜாக்கிரதைப்படுங்க, இன்னைக்கு ஜாக்கிரதைப்படுங்க. நோ, இல்ல நான் ஜெபிக்கணும் சொல்லுங்க. இல்ல நான் ஜெபிக்கணும், இல்ல நான் ஜெபிக்கணும். ஐ வாண்ட் ப்ரே. இல்ல நான் ஜெபிக்கணும் சொல்லுங்க. நான் ஜெபிக்கணும் ஆண்டவரே, நான் ஜெபிக்கணும். நான் ஜெபிச்சாதான் அவருடைய இருதயத்தின் இயக்கத்தை புரிந்து கொள்ள. இந்த காலை வேளை கர்த்தர் அநேகரோடு பேசி கொண்டிருக்கிறார், அநேகரோடு இடைப்பட்டு ஆன்லைன்ல இருக்கிற அநேகரோடு கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறார். நீ விட்டு ஆதியில் கொண்ட அன்பை விட்டு எவ்வளவு மணி நேரம் நீ ஜெபிப்ப? இன்னைக்கு நீ மொபைல் போன்லயோ, இன்னைக்கு நீ எதுலயுமே போயிட்டு நீ ஏன் இப்படி பண்ற? என் இருதயத்தின் இயக்கத்தை நீ புரிஞ்சுக்கல. நீ ஏதோ பண்ணிக்கிட்டு சுத்திட்டு இருக்க. யூ ஆர் சாட்டிஸ்ஃபைட் அபவுட் யுவர் செல்ஃப். உன்னை குறித்த நீ சாட்டிஸ்ஃபைட் ஆகுற. ஆனா நான் சாட்டிஸ்ஃபைட் இல்லைன்னு கர்த்தர் சொல்ல. எனக்கு இது பிடிக்கலன்னு கர்த்தர் சொல்லுகிறார். எனக்கு இது விருப்பம் இல்லைன்னு கர்த்தர் சொல்றார். பிளீஸ் டுடே ஜெபத்துக்காக ஒன்னு ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே எனக்கு நீ உதவி செய்யுங்கப்பா, இந்த பிள்ளைகளை உதவி செய்யுங்கப்பா. ஒப்பு கொடுங்க, அப்படியே கர்த்தருக்கு ஒப்பு கொடுங்க. ஒரு பாடலை பாடி நம் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போறோம். எல்லாரும் அப்படியே ஒப்பு கொடுத்து பரலோக தகப்பன் ஜெபஸ்துதியோடுக்கான ஒரு பாடலை பாடி அதன் நாமத்தை மகிமைப்படுத்த. இஸ்ரவேலின் ஜனமே என்றும் இடறிட வேண்டாம். இஸ்ரவேலின் ஜனமே என்றும் இடறிட வேண்டாம். யெகோவாவும் தெய்வமானார், ஏதும் பயம் வேண்டாம். யெகோவாவும் தெய்வமானார், ஏதும் பயம் வேண்டாம். போகும் புயலும் பரத்த கரமும் உற்பத்தமே உண்டு. போகும் புயலும் பரத்த கரமும் உற்பத்தமே உண்டு. காக்கும் கிருபை தயவு இரக்கம் தாராளமாய் உண்டு. காக்கும் கிருபை தயவு இரக்கம் தாராளமாய் உண்டு. இஸ்ரவேலின் ஜனமே என்றும் இடறிட வேண்டாம். யெகோவாவும் தெய்வமானார், ஏதும் பயம் வேண்டாம். யெகோவாவும் தெய்வமானார், ஏதும் பயம் வேண்டாம். பாவத்தைக்கு விழுந்து வீட்ட பக்காட்டுக்குட்டி, பார்வோன்கைக்கு விழுந்து வீட்ட பக்காட்டுக்குட்டி. ஆரோசே என்னும் நல்ல ஆசாரியருண்டு. ஆரோசே
ஏகோவாவும் தெய்வமானார் ஏதும் பயம் வேண்டாம். சத்துருக்களை சிதறடிக்க சர்வவல்ல தேவன். சத்துருக்களை சிதறடிக்க சர்வவல்ல தேவன். யுத்தத்தில் முன்னில் சென்று ஜெயவிடுவாரே. யுத்தத்தில் முன்னில் சென்று ஜெயவிடுவாரே. இஸ்ரவேலின் கனவே என்றும் இடறிட வேண்டாம். இஸ்ரவேலின் கனவே என்றும் இடறிட வேண்டாம். ஏகோவாவும் தெய்வமானார் ஏதும் பயம் வேண்டாம். ஏகோவாவும் தெய்வமானார் ஏதும் பயம் வேண்டாம். பயப்படாதே சிறுமகளே, ஆண்டவர் உன்னை பயப்படாதே சிறுமகளே, ஆண்டவர் உன்னை தயங்காதே மனம் கலங்காதே தேவன் தினம் காண்பே. தயங்காதே மனம் கலங்காதே தேவன் தினம் காண்பே. இஸ்ரவேலின் கனவே என்றும் இடறிட வேண்டாம். இஸ்ரவேலின் கனவே என்றும் இடறிட வேண்டாம். ஏகோவாவும் தெய்வமானார் ஏதும் பயம் வேண்டாம். ஏகோவாவும் தெய்வமானார் ஏதும் பயம் வேண்டாம். ஓங்கும் புயலும் பலத்த கரமும் உன் பக்கமே உண்டு. ஓங்கும் புயலும் பலத்த கரமும் உன் பக்கமே உண்டு. தாங்கும் கிருபை தயவு இருக்கும் நாரணமாய் உண்டு. தாங்கும் கிருபை தயவு இருக்கும் நாரணமாய் உண்டு. இஸ்ரவேலின் கனவே என்றும் இடறிட வேண்டாம். இஸ்ரவேலின் கனவே என்றும் இடறிட வேண்டாம். ஏகோவாவும் தெய்வமானார் ஏதும் பயம் வேண்டாம். ஏகோவாவும் தெய்வமானார் ஏதும் பயம் வேண்டாம். இஸ்ரவேலின் கனவே என்றும் இடறிட வேண்டாம். இஸ்ரவேலின் கனவே என்றும் இடறிட வேண்டாம். ஏகோவாவும் தெய்வமானார் ஏதும் பயம் வேண்டாம். ஏகோவாவும் தெய்வமானார் ஏதும் பயம் வேண்டாம். Thank you, Jesus. எல்லாரும் இந்த பரலோக தகப்பனை நோக்கி பார்க்கலாம். அவருடைய கிருபை இந்த கால வேளையில் நம்மத்தில் அளவில்லாமல் பொழிந்தள்ளப்படட்டும். அவர் விரும்புகிறபடி நம்மை ஒப்பு கொடுப்போம். இஸ்ரவேலின் தேவனுக்கு நம்மை ஒப்பு கொடுப்போம். இந்த 24வது நாளிலும் கூட இந்த நாட்கள் அதிகாலையில கர்த்தரை தேடும் கிருபை பெரிய கிருபை. அல்லேலூயா. நிச்சயமா சொல்றேன், இதுக்கு பலன் உண்டு. ஆமென். வீண் போகாது. ஒரு காலை வேளையில கர்த்தரை தேடுவது எவ்வளவு ஒரு அருமையான காரியம். 24 நாட்களும்
நம்ம காலை வேளையில கர்த்தருடைய சமூகத்துல வந்திருக்கிறோம். ஆமே, இது பெரிய பாக்கியம் இல்லையா? இது பெரிய கிருபை இல்ல? ஆமே, ஸ்தோத்திரம். இந்த கிருபை கர்த்தர் நமக்கு தந்தபடியா எல்லா கரங்களை தட்டி கர்த்தருக்கு முதலாவது நன்றி சொல்லுங்க. என் பலன் இல்ல சொல்லுங்க, என் பலன் இல்லப்பா, இது உம்முடைய பலன், இது உம்முடைய கிருபை ஆண்டவர். எங்க பலன் எல்லாம் ஒண்ணும் கிடையாது, எங்க பலன் எல்லாம் குந்தியது, உம்முடைய பலனை தந்திருக்கிறீர். ஆமே, நீர் எங்களை ஆசீர்வதிக்கும்படி, நீர் எங்களை பலப்படுத்தும்படி உம்முடைய கிருபையை தந்து நீர் இந்த ஜபத்தை நடத்தி நீர் இவ்வளவா எங்களை ஆசீர்வதித்து, இவ்வளவா எங்களை போஷித்து, இவ்வளவா எங்களுக்கு கிருபை தரு ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்ப்பா, ஸ்தோத்திரம் தகப்பனே. மீதமுள்ள நாட்களிலும் தடையில்லாம் நடத்தி தாங்க. மீதமுள்ள நாட்களில் ஜெபிக்க கிருபை தாங்க. நாங்கள் எப்படிப்பட்டவர்களாய் மாற வேண்டும், என்னென்ன செய்ய வேண்டும், விசேஷமாய் இந்த 40 நாட்கள் முடிச்ச பிறகு நாங்கள் செய்ய வேண்டிய ஊழியங்கள் என்னென்ன, எல்லாரும் ஜெபிக்கலாம். இயேசுவே ஸ்தோத்திரம். செய்ய வேண்டிய ஊழியங்கள் என்னென்ன எங்களை வெளிப்படுத்துங்க. போன ஆண்டுல நாங்க நிறைய ஊழியங்களை செய்வதற்கு கர்த்தர் எங்களை பலப்படுத்தினீங்க. உங்களுடைய இருதயத்தில் நீர் வைத்திருக்கிற திட்டங்களை எங்களுக்கு வெளிப்படுத்துங்க. எல்லாரும் சொல்லி ஜெபம் பண்ணுங்க. உங்களுடைய இருதயத்தில் கர்த்தர் வைத்திருக்கிற திட்டங்களை எங்களுக்கு வெளிப்படுத்துங்க. ஆண்டவரே, ஒரு எழுப்புதலை எங்களுக்கு தாங்க. எல்லாம் ஜெபிங்க பார்க்கலாம். ஆண்டவரே, இந்த கூட்டங்கள் உட்பாடு கர்த்தர் ஒரு எழுப்புதலுக்கு என்னில் இருக்க தடைகள் எல்லாம் விலகட்டும். ஜெபிங்க பார்க்கலாம். நான் எழுப்புதலுக்கு தடையா இருக்கக்கூடாது, நான் எழுப்புதலுக்கு தடையா இருக்கக்கூடாது. சொல்லுங்க, நான் எழுப்புதலுக்கு தடையா இருக்க, என்னில் இருக்க தடைகள் எல்லாம் விலகட்டும். சொல்லுங்க, என்னில் இருக்க தடைகள் எல்லாம் எழுப்புதல், என் தேசத்துல எழுப்புதல் வருவதற்கு நான் தடையா இருக்க மாட்டேன். இயேசுவின் நாமத்துல நான் தடையா இருக்க மாட்டேன். என்னில் இருக்க தடைகள் விலகட்டும். சொல்லுங்க, என்னில் இருக்க தடைகள் விலகட்டும். என்னில் இருக்கிற பரிசுத்த குலசல்கள், கீழ்ப்படியாமைகள், பெருமைகள் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும். என்னை தாழ்மை உள்ளவனாய், கீழ்ப்படுதல் உள்ளவனாய், பரிசுத்தம் உள்ளவனாய் என்னை மாற்று, என்னை தகுதிப்படுத்துங்கப்பா. ஆண்டவரே, இந்த 40 நாள் முடிச்சு நாங்க என்னென்ன ஊழியங்களை சின்ன ஆண்டுல செய்ய வேண்டும் கேளுங்க. எல்லாரும் கேளுங்க, என்னென்ன ஊழியங்களை செய்ய வேண்டும் இயேசுவின் நாமத்துல. அமைய ஜெபிங்க பார்க்கிறேன். இயேசுவின் நாமத்துல நாங்க செய்ய வேண்டிய ஊழியங்கள் என்னென்ன எங்களை வெளிப்படுத்துங்க. இந்த 40 நாள் முடியும் போது நாங்கள் செய்ய வேண்டிய காரியங்களை கர்த்தர் எங்களுக்கு வெளிப்படுத்துங்கப்பா. சொல்லித்தாங்க. விசேஷமாய் மே மாசத்துல ஒரு மினிஸ்ட்ரி ட்ரிப், மிஷன் ட்ரிப் ஒன்று போகலாம். கன்னியாகுமரி வரைக்கும் டிராக்ஸ் கொடுக்கும்படிக்கு போகலாம் அப்படின்னு தீர்மானித்திருக்கிறோம். இந்த 40 நாள் முடிச்ச உடனே அந்த ஒரு ஊழியம் தான் நம்ம செய்ய போறோம். இந்த வருஷத்துல கர்த்தர் எதை விரும்புகிறாரோ அதை செய்ய போகிறோம். அல்லேலூயா. நம்முடைய விருப்பம் இல்ல. போன வருஷத்துல நேரத்துக்கு ஒரு வாலிபன் திருவண்ணநல்லூர் வந்து என்கிட்ட பேசிட்டு கேட்டார், டெல்லோஸ் பிரேயர் எல்லாம் இப்ப விட்டுட்டீங்களா? டெல்லோஸ் பிரேயர் நீ நடத்துறது இல்லையா? நான் சொன்னேன், எனக்கு எங்க தெரியும். அவர் என்ன விரும்புகிறாரோ அதை செய்யறது மட்டும் நம்ம வேலை. அவர் நான் நடத்துவோம், இல்லைன்னா உட்கார்ந்துருக்கும். அவர் இந்த வருஷத்துல நம்ம என்ன ஊழியம் செய்யணும், போன வருஷத்துல உள்ளது இப்போ பாஸ்ட் இஸ் ஃபாஸ்ட். இந்த வருஷத்துல எல்லாரும் கேளுங்க, இந்த வருஷத்துல நாங்க என்ன செய்யணும் கேளுங்க. எல்லாரும் கேட்கணும், எல்லாரும் வாய்களை கேட்கணும். ஆண்டவரே கேளுங்க, இந்த வருஷத்துல இந்த வருஷத்துல எல்லாம் எதுக்காக ஜெபிக்கணும், வேற எதுக்காக ஜெபிச்சுட்டு நடக்கிறாதீங்க, எதுக்காக ஜெபம் பண்ணுங்க. இந்த வருஷத்துல நாங்க என்ன செய்யணும்ப்பா? இந்த 40 நாள் பிரேயர் முடிச்ச உடனே நாங்க என்ன செய்யணுமோ அதை எங்களுக்கு ஆலோசனை தாரும். ஜெபிங்க பார்க்கலாம். நாங்க என்ன ஊழியம் செய்யணும், நீங்க எல்லாரும் இங்க இருக்கிற எல்லாரும் அந்த ஊழியத்துல பங்காளர்களா இருக்கணும். அல்லேலூயா. ஆமா, இந்த ஆண்டுல இந்த சபையின் மூலமாய் நடக்கப்படுகிற எல்லா ஊழியத்திலும் நான் பங்காளரா இருக்கணும். எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க, நான் பங்காளரா இருக்கணும். ஏதோ ஒரு காரியத்துல நான் பங்காளரா இருக்கணும். ஏதோ ஒரு காரியத்துல நான் பங்காளரா இருக்கணும்ப்பா. ஏன்னா ஊழியத்துக்கு வர முடியாதுன்னா உங்க பினான்சியலால அந்த ஊழியத்தை தாங்கணும்.
இந்த ஆண்டுல என்னென்ன செய்யணும்னு கர்த்தர் எங்களுக்கு வெளிப்படுத்துங்க. எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம், எங்களுக்கு வெளிப்படுத்துங்கப்பா இந்த ஆண்டு. நீங்களும் கேளுங்க. ஆன்லைன்ல இருக்கிறவங்க, ஒருவேளை வேற மாவட்டங்கள்ல இருக்கிறவங்க, மாநிலங்கள்ல இருக்கிறவங்க, நீங்க கேளுங்க, நாங்க என்ன செய்யணும் ஏசப்பா, இந்த ஆண்டு நான் உமக்காக செய்ய வேண்டிய வேலை என்ன? கர்த்தர் இந்த அதிகாலை வேலை பேசுறது, என் இருதயத்தின் விருப்பத்தை நீ நிறைவேற்றுவாயா? அதுதான் கொஸ்டின். சொல்லுங்க, நான் நிறைவேற்றப்பா, நான் இருக்கேன்ப்பா. சொல்லுங்க, நான் இருக்கேன்ப்பா. நீங்க எனக்கு சொல்லுங்கப்பா. கேளுங்க, வாலிப பிள்ளைங்க கேளுங்க, நான் இருக்கேன்ப்பா, என்கிட்ட சொல்லுங்க, என்கிட்ட பேசுங்க, நான் செய்யறேன்ப்பா, நான் செய்யறேன் ஆண்டவரே. என் விருப்பங்கள் சாகட்டும், நான் சிறுகவும் நீர் பெருகவுமே விரும்ப. சொல்லுங்க, நீர் பெருகணும், நீர் பெருகணும். என் விருப்பங்கள் கிடையாது, உம்முடைய விருப்பங்கள் நிறைவேறணும். ஆண்டவரே, உம் விருப்பம். இந்த 40 நாட்கள் முடியும் போது ஒரே ஒரு ஊழியத்தை செய்யலாம்னு நினைச்சிருக்கிறோம். கன்னியாகுமரி போயிட்டு டிராக்ஸ் கொடுத்துட்டு வரலான்னு. அடுத்து நாங்க என்ன செய்யணும்? நீங்க சொல்லுங்க. நீங்க என்ன சொன்னாலும் நாங்க செய்யறதுக்கு ரெடி. சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவரே, நீங்க என்ன சொன்னாலும், ஆண்டவரே நீங்க என்ன சொன்னாலும் செய்யறதுக்கு நாங்க ரெடியா இருக்கிறோம். நீங்க பார்த்து கொள்வீங்க. நீங்க ஆண்டவரே செய்யுங்க, நீங்க செய்யுங்கப்பா. ஒப்பு கொடுங்க, எல்லாம் ஒப்பு கொடுங்க. நீங்க செய்யுங்கப்பா, என்ன அர்ப்பணிக்கிறேன். விட்டு கொடுங்க, என்ன அர்ப்பணிக்கிறேன். இந்த வருஷத்துல நீர் என்ன சொன்னாலும் ஐ எம் ரெடி. நான் வீட்டுக்குள்ளே இருந்தது போதும். இந்த வருஷத்துல நான் இறங்கி ஊழியம் செய்ய போறேன். மனிதர்கள் 1000 சொல்லட்டும், அதை பற்றி கவலை இல்லை. நான் இயேசுவுக்காக ஊழியம் செய்ய போறேன். ஒப்பு கொடுங்க. என்னால ஊழியத்துக்கு வரலன்னா, உங்களால வர முடியலன்னா, நீங்க பினான்சியலா நான் இந்த ஊழியத்துக்கு சப்போர்ட் பண்ண போறேன். பினான்சியலா மந்த்லி நான் இந்த ஊழியத்துக்கு இவ்வளவு சப்போர்ட் பண்ண, இவர்கள் செய்யற ஊழியத்திற்கு நான் சப்போர்ட் பண்ண போறேன். ஆமா, ஏதோ ஒரு காரியத்துல நீங்க ஒரு தீர்மானத்தை எடுக்கணும். என் தேவனுடைய விருப்பத்தை இந்த 40 நாள் முடிஞ்ச உடனே ஜெபம் முடிச்சிச்சுன்னு போயிடாதீங்க. இங்க இருக்க எல்லாருக்கும் சொல்றேன், இந்த ஆண்டு முழுவதும் ஊழியம் இருக்கிறது. ஆமென். அதுல உங்களுடைய சப்போர்ட் இருக்கணும், உங்களுடைய பங்கு இருக்கணும்னு ஆவியானவர் விரும்புறார். You must participate something. தேவன் விரும்புறார். அதுக்கு உங்களை ஒப்பு கொடுங்க. எல்லாம் எத்தனை ஒப்பு கொடுக்குறீங்க? கரங்களை தூக்கி ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, நான் ஒப்பு கொடுக்கிறேன். இந்த ஊழியத்துல என் பங்கும் இருக்கும். அது VBS ஊழியமா இருந்தாலும் அதுல நான் ஏதாகிலும் ஆண்டவரே பெருசா கர்த்தருக்கு செய்யணும். என் தேவனுக்கு செய்யணும். ஆண்டவரே, என் தேவனுக்கு செய்யணும். தகப்பனே, என் தேவனுக்கு செய்யணும். பொருத்தனை பண்ணினா ஆவியானவர் மறுபடியும் ஒரு பொருத்தனை ஒண்ணு தேவனுக்கு பண்ணினா அதை நிறைவேற்றுங்க. பொருத்தனை பண்ணிட்டு அது நடந்த உடனே அப்படியே விட்டுறக்கூடாது. காலை வேளை யாருக்கும் ஆண்டவர் பேசுறார். நிறைய பேர் பொருத்தனை பண்ணிட்டு மறந்து விட்டுட்டு போறீங்க. இது உங்களுக்கு நல்லது அல்ல. வசனம் சொல்லுகிறது, ஒரு பொருத்தனை பண்ணி அதை செய்யாம இருந்தா, அதோட நீ பொருத்தனை பண்ணாம இருந்தா நல்லதுன்னு. யாராவது பொருத்தனை பண்ணிட்டு அதை நிறைவேற்றாமல் இருக்கிறீர்களா? இந்த காலை வேளையிலே ஆவியானவர் உங்களை எச்சரிக்கிறார். ஏன் நான் என்னிடத்துல கேட்டதை செய்து விட்டேன், நீ அதை செய்யல, உன் பேர் எனக்கு குறை உண்டு என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதை சீக்கிரத்திலே நிறைவேற்றுங்கள். அதை நிறைவேற்றாம இருக்காதீங்க. ஏதாவது ஒண்ணு சொல்லிக்கிட்டு நடக்கணும்ன்றதுக்காக சொல்றதா? அப்ப செய்யறதில்ல. சில காரியங்கள்ல தேவன் ரொம்ப ஸ்ட்ரிக்டானவர், விட்டு கொடுக்கவே மாட்டார். தன் பிள்ளையை பலியிடுவேன் என்று பொருத்தனை பண்ணினான். சாரி, எனக்கு முன்பாக என்ன வருமோ அதை பலியிடு. தன் பிள்ளையை சொன்னான். தேவன் கம்முனே இருந்தார். அவர் சில காரியத்துல விட்டு கொடுக்கவே மாட்டார். இன்னைக்கு யாராகிலும் பொருத்தனை பண்ணிட்டு அதை நிறைவேற்றாமல் இருந்தால் அதை நிறைவேற்றுங்கள் என்று தேவன் காலை வேளையில் உங்களுக்கு எச்சரிக்கிறார். தேங்க்யூ லார்ட். இந்த நாள் நம்முடைய கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த 24வது நாளை கர்த்தர் ஆசீர்வதித்து தந்தபடியாக கரங்களை தட்டி எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணு. நன்றி. கிருபை நம்மத்தில் வரட்டும், தொடர்ந்து வழி நடத்தும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். Thank you, Jesus.
காலை வேளைக்காய் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த 24 நாட்களும் ஆவியானவர் நமக்கு அநேக காரியங்களை பேசிக் கொண்டிருக்கிறார், சொல்லியிருக்கிறார். நேற்றைய தினத்துல கூட தேதர சபைக்கு கர்த்தர் சொன்ன சில காரியங்களை நாம் தியானித்தோம். முக்கியமாக, நான் வருமளவும் உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு. அல்லேலூயா. யாராகிலும் முயற்சி செய்தீர்களா? உங்க ரட்சிப்பை, உங்கள் பரிசுத்தத்தை, உங்க ஜெப வாழ்க்கையை பற்றி கொண்டிரு. அல்லேலூயா. அநேகருடைய ஜெப வாழ்க்கையை கூட பிசாசு திருடி விட்டான். இந்த காலை வேளை சொல்லி ஜெப வாழ்க்கையை கூட திருடுறான் பாருங்க. அவன் திருடன். இந்த உலகத்துல மனுஷன் எல்லாம் என்ன திருடன்? மனுஷன் எல்லாம் இல்ல திருடன். இந்த ரியல் திருடன் யாரு? பிசாசு தான். பரிசுத்தத்தை திருடுகிறான், ஜெப வாழ்க்கையை திருடுகிறான், உங்க பைபிளையே திருடி விடுகிறான். என் பைபிளை திருடுறான். எஸ், உங்க பைபிள் உங்க வீட்டுல பத்திரமா இருக்கும், ஆனா அது உங்க கையில வர மாட்டேங்குது, அது உங்க வாயில வர மாட்டேங்குது. உங்க பைபிளை பிசாசி எடுத்து வச்சுக்கிறான். சர்ச்சுக்கு போகும்போது மட்டும் பத்திரமா கொண்டு வந்து வச்சிருப்பா, அதை தொற்ற போற. எத்தனை பேரு சர்ச்சுக்கு போகும்போதுதான் பைபிளை தேடுறீங்க? இல்ல, நாங்க தேட மாட்டோம், நாங்க மரியாதையா ஒரு இடத்துல, அது எங்க இருக்குன்னு எனக்கு தெரியும், அது அங்கே தான் இருக்கும். யார் அதை எடுத்து விடுவார்கள்? என் வீட்டில் தான் யாரும் அதை பயன்படுத்தவே மாட்டார்களே. நம்ம வீட்டுல தொலைஞ்சு போற பொருட்கள் எதெல்லாம் சொல்லுங்க? ரிமோட்டு. எங்க அந்த ரிமோட்? ஏன்னா எல்லாரும் பயன்படுத்துவார்கள். ஆனா பைபிள் போனு, ஆனா பைபிள் என்ன செய்யாது? நம்ம எங்க வைக்கிறோமோ அங்கே தான் இருக்கும். பிசாசானவன் திருடுகிற காரியங்கள் உங்களுடைய ஜெப வாழ்க்கை, உங்களுடைய பரிசுத்தம், உங்கள் வேத வாசிப்பு, இந்த 3 போச்சுனாலே நீ அவுட்டு, நீ விக்கெட். அடுத்து அவனுடைய ராஜ்யத்துக்குள்ள நீ போயிடுவ. பைபிள் உங்க வாழ்க்கைய, ஒரு நாளில் பைபிளை அதிக முறை தொடணும்னு நான் சொன்னேன் இல்ல? ஒரு நாள் சொல்லிவிட்டேன் இல்ல, 100 முறை தொடணும்னு. ஒரு முறையாவது தொடரு. அவன் காலையில் நான் தொட்டுதான் பஸ் வர்றேன். வீட்டுல சாப்பாடை எவ்வளவு தூரம் தொடுறீங்களோ அதை விட அதிக முறை பைபிளை தொடுங்க. வேற நீ எப்படி சொல்றது? மொபைல் போனை தொடுறதை விட பைபிளை அதிகமா தொடுங்க. திறந்து வாசிங்க. பிசாசு திருட விடாதிருங்க. உங்களை பறிச்சுட்டு போயிடுவான், உங்களை கொள்ளையடித்து விடுவான். இதுக்கு ஆவியான ஒரு காலையில வெளிப்படுத்தின காரியம். அவன் நம்மளை ஏமாற்றுகிறான். அவன் பெரிய ஒரு ஏமாற்றுக்காரன், தெரியுமா? பிசாச மாதிரி தந்திரக்காரன். நம்ம சொல்லுவோம், இந்த தந்திரமுள்ள நரி கதையெல்லாம் நம்ம சின்ன வயசுல படிச்சிருக்கோம்ல. 2 பசு இருக்கும், 2 பசுவும் ஃப்ரெண்டா இருக்கும். இது மெல்லமா வந்து ஒரு பசுட்ட பேசி அங்க புல் இருக்குன்னு கூட்டிட்டு போவோம். இதெல்லாம் நிறைய கதை. தந்திரம் உள்ளது எது? மிருகத்துல நரி. நரியோட அதிக தந்திரம் உள்ளவனே நான் இன்னைக்கு உங்களை இன்ட்ரடியூஸ் பண்றேன். எவ்வளவு தந்திரமா ஏவாள் இடத்தில் பேசி விட்டார். அதே மாடு கதை தான் பாருங்க. 2 பேரும் சேர்ந்து இருந்தாங்கன்னா யாரு? 2 மாடு யாரெல்லாம்? ஆதாமும் ஏவாளும். 2 மாடு. 2 மாடும் ஒற்றுமையா தான் இருந்துச்சு. ஒரு மாடு தண்ணி எடுக்க வந்துச்சு, பிடிச்சுக்குச்சு. நரி பிடிச்சுக்குச்சு. என்ன பிடிச்சுக்குச்சு? எப்பா, மாடு கதை ஏவாளுக்கு தெரியும் போல. அதனால ஆதாம பத்தி எதுவும் பேசல. ஆதாம பத்தி பேசுறா, ஏன் புருஷனே பேசுறியான்னு ஒரு அடி போட்டுட்டு ஓடி போயிருப்பா. அதை பத்தி பேசல. இன்றைக்கும் நம்முடைய வீக்னஸ் என்ன என்பதை அவன் நன்றாய் புரிந்திருக்கிறான். உங்களிடத்துல எதை பேச வேண்டும், எதை பேசக்கூடாது என்று அவன் அறிந்திருக்கிறான். ஆதாம் எங்கே அப்படின்னு கேட்டானா? ஆதாம் அவனை நல்லா பாத்துக்கிறானா அப்படின்னு கேட்டானா? ஆதாம் பத்தி எதுவே பேசல. ஆனா அவன் பேசுனது எல்லாமே முக்கியமான கதையை பத்தி. எதை பத்தி?
ஏவாள் அலாட்டா இருக்கிறா, இவன் என்னையும் என் புருஷனையும் பிரிச்சிருவானோ. நம்ம சில காரியத்துல அலாட்டா இருக்கும்போது ஒரு சில காரியத்துல விழுந்து போயிடுவோம். சும்மா ஜஸ்ட் இமேஜினேஷனுங்க சொல்றேன். சும்மா ஏவாள் ஒருவேளை நினைச்சிருப்பா, இவன் என் புருஷனை என்னை பிரிச்சிருவான் போல இருக்கு, நான் அந்த காரியத்துல அலாட்டா இருக்க போறேன். ஆனா வேற காரியத்துல கோட்டையை விட்டுட்டான். நம்மளை டைவர்ட் பண்ண இன்னைக்கு இது நடக்குது. நானே கவனிச்சிருக்கிறேன். நான் சில வேளை என்ன பண்ணுவேன் தெரியுமா, பரிசுத்தமா இருக்கணும்னு சொல்லிட்டு பரிசுத்தத்தின் மேல அதிக சிந்தை கொண்டிருப்பேன், அதே யோசித்து கொண்டிருப்பேன். நான் அடிக்கடி ஒண்ணு சொல்லுவேன்ல, பிசாசானவன் வேகமா வருகிற ரயில்ல நெஞ்ச புண்ணாக்குறதுக்கு அவன் விரும்ப மாட்டான். அவன் முட்டாள் கிடையாது. இன்னைக்கு உங்களுக்கு சொல்லுகிறேன், பிசாசு முட்டாள் கிடையாது. எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் ஒண்ணு வருது, நான் ஏதோ ரயிலை தடுக்க போகிறேன் என்ன நின்னானா நெஞ்சில ஓட்ட விழுந்துரும், ட்ரெயின் போயிடும். பிசாசு அப்படியெல்லாம் செய்ய மாட்டான். அவன் ட்ராக்க லைட்டா என்ன செய்வான், நீ எங்க வேணாலும் வேகமா போ. கன்னியாகுமரி இருக்கு பாத்தீங்களா, கன்னியாகுமரியில ஒரு சம்பவம் நடக்கும். கன்னியாகுமரி என்பது சொல்வது நம்முடைய இந்திய எல்லை பகுதி இல்லையா, இந்தியாவின் எல்லை பகுதியில. இப்ப இங்க இருந்து ட்ரெயின் போகுது, அந்த நேரே போனா கடலுக்குள்ள எல்லாம் மூழ்கிடணும், ஆமாவா இல்லையா? ஆனா இந்த ட்ரெயின் அங்க போயிட்டு கேரளா போகணும். கேரளா எங்க இருக்கு சொல்லுங்க? இப்படியே போய் அப்படியே யூட்டர்ன் போடணும், போட்டாதான் கேரளா போக முடியும். இந்த இதுதான் நம்ம இங்க இருந்து சென்னையில இருந்து ட்ரெயின் போதா, இப்படியே போயிட்டு அப்படி அங்க கடல் தான் இருக்கு. ஆனா இந்த ட்ரெயின் என்ன பண்ணணும்னா, நாகர்கோவில் போனோம்னா ஒரு பெரிய வளைவு இருக்கும். அப்படி அந்த வளைவு போகும்போது நீங்க ட்ரெயின்ல இருந்து வெளியே பார்த்தீங்கன்னா ஹோல் ட்ரெயினே உங்களை பார்க்க முடியும். நான் போகும்போதெல்லாம் பார்ப்பேன் வெளியில அந்த ஹாலையில எங்க ஊர் வந்துருச்சுன்னு எட்டி பார்க்கும்போது முழு ரயிலையும் உங்களால் ரயிலுக்குள்ள இருந்தபடியே பார்க்க முடியும். அது ஏன்னா அவ்வளோ பெரிய யூட்டர்ன். ஆனா நீங்க ட்ரெயினுக்குள்ள இருந்தீங்கன்னா இந்த ட்ரெயின் யூட்டர்ன் பண்ணதுன்னே உங்களுக்கு தெரியாது. ஏன்னா அது ரொம்ப பெரிய வளைவா இருக்கும். ட்ரெயின் நேரே போற மாதிரி தான் இருக்கும், ஆனா ரயில் தலை அப்படி வளைஞ்சு இங்க வந்திருக்கும், இப்படி இருக்கும். அப்படி ஒரு வளைவு வளைஞ்சு கடலுக்குள்ள போகாம அது எங்க போயிடும், கேரளாக்கு போயிடும். ஆனா இது ரயிலுக்குள்ள இருக்க நமக்கு என்ன செய்யாது, தெரியாது. ட்ரெயின் நேரே தானே போகுதுன்னு நினைச்சிட்டு இருப்போம். அதுல இன்னொரு காரியம் நடக்கும். திடீர்னு ரயில்ல நைட் எல்லாம் தூங்கிட்டு டக்குன்னு எழுந்து பார்ப்போம், நம்ம போறது இந்த சைடா இருக்கும், நமக்கு சைடே மறந்துடும். விழுப்புரம் இந்த பக்கம் இல்லப்பா இருக்கு, ட்ரெயின் ஏன்பா இந்த பக்கம் போகுது, சில வேலை கன்ஃபியூஸ் ஆயிரும். ரயிலுக்குள்ள இருக்கிற நமக்கு தெரியாது, ரயில ஓட்டுறவங்களுக்கு தான் தெரியும். ரயில நீங்க ஓட்டணும், பிசாசு கையில கொடுத்துட போறீங்க. இந்த ட்ராக்கை பத்தி எல்லாம் இந்த ரயில்வே ட்ராக் இருக்கு பாத்தீங்களா, இதை பத்தி எல்லாம் நான் கொஞ்சம் இது எப்படி இதாகுது அப்படி ஆகுதுன்னு கொஞ்சம் எல்லாம் சர்ச் பண்ணி கொடுத்தேன். சின்ன ஒரு பாத்தீங்களா, இப்படி இருக்கிறதா இப்படி ஆயிடும், இப்படி இருக்கிற ட்ராக் இப்படி ஆயிடும், ஒரு கம்பி அது இன்னொரு ட்ராக்ல யாரையா போயிடும். நான் சொன்னேன் இல்ல, பிசாசானவன் வேகமா வர்ற ட்ரெயினை பிடிச்சு நிறுத்தது கொண்டு நாமெல்லாம் ஒரு வேகமான ரயில் ஜெபத்திலே பரிசுத்தத்திலே வேகமாய் போய் கொண்டிருப்போம். நம்மளை நில்லுடா அடே போவாத, லைட்டா ட்ராக்கை மாத்தி விட்டுருவோம். நம்ம பாட்டுக்கு நம்ம எப்ப வளைஞ்சு கேரளா பக்கம் போனோன்னே நமக்கு தெரியாது. ஆண்டோடைய கிருபையால ஒரு நாளும் கன்னியாகுமரியை தாண்டி நான் போனது கிடையாது. செம தூக்கம். இந்த முறை கடைசியா வரும்போது ரயில் ஒரு இடத்துல நிக்குது. ஏன்னா அவ்வளவு நிறைய நேரம் பைபிள் படிச்சுட்டு 12 மணி எல்லாம் ஆயிடுச்சு, அடுத்தான் படுத்துருந்தேன். பார்த்தா விழுப்புரத்துல ட்ரெயின் நிக்குது, நான் தூங்கிட்டு இருக்கேன். ஆண்டோடைய கிருபையால விழுப்புரத்தையும் தாண்டினது இல்ல, கன்னியாகுமரி. ஆனா 2 ட்ரெயின் தாண்டி போகும். அவன் சின்னதா ட்ராக்கை மாத்தி விடுறான். உங்கள் நீ வேகமா நரகத்துல விழுந்துரு. எங்க விழுந்துரு? சிலர் ரொம்ப வேகமா போயிட்டு இருக்கோம். இன்னும் நாம் ஆண்டோட திட்டத்தெல்லாம் போயிட்டு இருக்கேன்னு நினைக்கிறீங்க. ஆனா போறது எங்க? எப்ப நீ நார்ரோல தாண்டி 4 நாள் ஆச்சு. அது குருவாயூர் ட்ரெயின் எங்க போகுது? நீ அங்க போயாச்சு, கேரளா பக்கம் போயாச்சு. இப்ப பாஷையெல்லாம் மாறும் போதுதான் நமக்கு தெரியும், என்ன தமிழை விட்டு மலையாளம் பேசுறான், ஓஹோ நம்ம எங்க வந்துட்டோம். நிறைய பேருக்கு ட்ரெயினுக்குள்ள இருக்கனால எங்க போனோன்னே தெரியல. பிசாசானவன் சிலரெல்லாம் ஆவிக்குரிய பிள்ளைகள் சிலரெல்லாம் அனுப்பி விட்டுட்டான், போ நீ அங்க போ. நம்ம இறங்க வேண்டியது எங்க? நாகர்கோவில். நம்ம போயிருக்கிறது எங்க? அவன் மிகவும் தந்திரகாரன்.
மிகவும் தந்திரசாலி. நீங்கள் எதுல அலாட்டா இருக்கிறீங்களோ அதை விட்டுட்டு இன்னொரு இடத்துல வேலை பார்த்துருவோம். ஆமா, சில பிள்ளைகளை நல்லா படிக்க வைக்கணும், நல்லா படிக்க வைக்கணும், நல்லா படிக்க வைக்கணும்னு நினைச்சு, இந்த 10th இல்ல, இது பப்ளிக் எக்ஸாம் இல்ல, பிள்ளைங்களை படி படி படின்னு சர்ச்சைக்கு வரதை விட்டுருவாங்க, பைபிளை விட்டுருவாங்க. வசனம் என்ன சொல்லுது? பிசாசம் சொல்லுவான், பிள்ளைங்க நல்ல மார்க்க வேற கொடுப்பான். பிசாசு அதெல்லாம் தடை பண்ண மாட்டான். அவன் எல்லாம் உங்களை தடுக்க இல்ல மாட்டான், அதெல்லாம் நல்லா கொடுத்துருவான். நம்ம நினைப்போம் வெற்றி, ஆனா பலதுல தோல்வி அடைஞ்சிருப்போம். பைபிள்ல தோல்வி அடைஞ்சது நமக்கு தெரியல. நம்ம உலக பிரகாரமான வெற்றியில சந்தோஷம் கொண்டிருக்கும் போது ஆவிக்குரிய வீழ்ச்சிகள் நடக்கிறது. பல குடும்பங்களிலே, பல இடங்களிலே வெற்றி என்று சொல்லுகிறது உனக்கு ரியல் தோல்வி என்று கர்த்தர் சொல்லுகிறார். பல இடங்களிலே வெற்றி பெற்று விட்டோம் என்று நினைக்கிறீர்கள், நாள் அடைவுல தான் தெரியும், இல்ல இல்ல நான் பெருசா தோல்வி அடைந்து விட்டேன் என்று. ஜாக்கிரதையா இருங்கள் உங்கள் பிள்ளைகளுடைய காரியங்களிலே, ஜாக்கிரதையா இருங்கள். எல்லா வெற்றியும் வெற்றி அல்ல, ஆவிக்குரிய வெற்றி தான் வெற்றி. ஞாயிற்றுக்கிழமை டியூஷன் போ, தோல்வி அடைவாய் நீ. பாட புத்தகத்தில் அல்ல, படிப்பில் அல்ல, ஆவிக்குரிய வாழ்க்கையில். பிள்ளை படிச்சு நல்லா வேலைக்கு வந்து கை நிறைய சம்பளம் வாங்கினா மட்டும் போதாது, நல்லா தெரிஞ்சுக்கங்க. அந்த பிள்ளை உங்களை பார்க்கணும், அந்த பிள்ளை நல்லா இருக்கணும். அதுக்கு ஆண்டோடைய வசனமும் ஆண்டவரும் ஆவிக்குரிய வாழ்க்கையும் அவசியமா இருக்கிறது. அல்லேலூயா. இன்றைக்கு நிறைய பேருக்கு பிள்ளைங்க நல்லா படிச்சா போதும். ஏவாள், ஆதாமும் ஏவாளை என் புருஷன்றது என்ன பிரித்திருக்க கூடாதுன்னு ஜாக்கிரதையா இருந்திருப்பா. ஆனா பிசாசு என்ன பண்ணிட்டான் தெரியுமா? நீ உன் புருஷனை விட்டு பிரிய வேண்டிய அவசியமே இல்லை, 2 பேரும் தோட்டத்தை விட்டு வெளியே போக. எப்படி பண்ணிட்டான் பாரு. நான் வந்தது உன் புருஷன்ட்ட, இவன் நினைச்சா என் புருஷனை பிரிக்கவா வந்து விடமாட்டா உன்ன, நீ எது கையா பிரியிற? அதான் ஒரு சொன்ன, ஒரு கல்லுல 2 மாங்கா. உன்னை மட்டும் துரத்த வரல, உன் புருஷனையும் சேர்த்துதான் துரத்த வந்தேன். நான் ஆதாம் இடத்துல ஸ்ட்ரைட்டா போனேன்னா அவன் என் மண்டையை உடைச்சிருவான். ஏன்னா அவன்கிட்ட சொன்னது ஆண்டவர். ஆதாம் இடத்துல யார் போக முடியாது. இவன் எத்தனை நாட்கள் இந்த தந்திரத்தை பண்ணிருப்பான் தெரியுமா? உட்கார்ந்து ஸ்கெட்ச் போட்டிருப்பான். இந்த உலகத்துல ஃபர்ஸ்ட் சொன்ன இல்லையா, திருடுவதில் யார் பெஸ்ட்? பிசாசோட பெஸ்டா யாரும் திருட முடியாது. 2வது ஸ்கெட்ச் போடுறதுல, பிளான் போடுறதுல தி பெஸ்ட் பிளான் யார் போடுவா தெரியுமா? ஆண்டவர் நல்ல திட்டங்களை போடுவதில் அவர் சிறந்தவர். ஆனா தீமையான திட்டம் போடுறதுல பிசாசானவன், இன்னைக்கு நான் அந்த பறித்து கொள்ளுகிறதுடைய கண்டிப்பா பேசு. ஃபர்ஸ்ட் திருடுகிறதுல, உங்களுக்கு உங்க சொத்தை, உங்களுடைய ஆஸ்திகளை எல்லாம் திருடுற, நீங்க சொத்தை திருடிடுவான், எவனும் திருடிடுவான், பேங்க்ல வைக்கணும் பத்திரமா இருக்கும்போது உங்க சொத்தை திருட வரவே மாட்டான், அவன் உங்க ஆவிக்குரிய சொத்தை திருட்டிட்டு போயிடுவான். அப்ப முதலாவது எழுதி கொள்ளுங்கள், முதலாவது அவன் பயங்கரமான திருடன். அவன் யாரு? பயங்கரமான திருடன். எதையெல்லாம் திருடுவான்? அது கீழே எதையெல்லாம் சொன்ன சொல்லுங்க. எதையெல்லாம் திருடுவான்? உங்கள் பரிசுத்தத்தை திருடி விடுவான். சிலர் ஊழியம்னு ஜெப வாழ்க்கையை திருடி விடுவான், வேத வாசிப்பை திருடி விடுவான், குடும்பத்தின் சந்தோஷத்தை திருடி விடுவான், உங்கள் பிள்ளைகளை திருடி விடுவான், உங்களை விட்டு பிரித்து விடுவான். ரொம்ப தந்திரசாலி. நீங்கள் இது ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். எந்த ஒரு காரியத்தையும் ஒன் சைடா போகாதிருங்க. எங்கேயோ போயிடுவீங்க. எல்லாத்தையும் கவனிங்க. வேத வாசிப்பையும் கவனிங்க, ஜெபத்தையும் கவனிங்க. பிள்ளைகள் படிக்கணும்னு நினைங்க, ஆனா பிள்ளைகள் வேதத்தை படிக்கணும்னு நினைங்க. எக்காரணத்தை கொண்டும் சபைக்கு போறதுல எந்த காம்ப்ரமைஸும் பண்ணக்கூடாது. அப்படி ஒரு படிப்பான அவசியம் இல்லைன்னு சொல்லுங்க. பைபிளுக்கு படிச்சு நீ படிச்சா போதும், சர்ச்சுக்கு போயிட்டு நீ படிச்சா போதும். அம்மா என்னை பயங்கரமான இது என்ன இருக்கட்டா, போடா சர்ச்சுக்கு. அல்லேலூயா. 2வது அவன் பயங்கரமான பிளான் போடுறவன். அவன் பயங்கரமான ஒரு பிளான் போடுறவன், திட்டமிடுகிறவன்.
ஏவாளை ஏமாற்றுவதற்கு எப்படி ஒரு திட்டமிட்டான் தெரியுமா? அதான் எத்தனை நாட்கள் திட்டம் தெரியுமா? பாருங்களா, கவனிச்சு பாருங்க. இந்த ஆதாம் ஏவாளும் எப்பவுமே ஒன்னாதான் இருப்பாங்க. கவனிச்சு பாருங்களா, ஒன்னாதான் இருப்பாங்க, பிரியவே மாட்டாங்க. அப்போ இவன் எவ்வளவு யோசிச்சுட்டு இருந்திருப்பான், எப்ப இவங்க பிரிவாங்க, எப்ப இவ தனியா வருவா, எத்தனை நாள் வாட்ச் பண்ணிருப்பா, எப்ப இவ தனியா வருவா. ஏன் 2 பேர் இருக்கிற இடத்துல போய் பேசல? வாய்ப்பு கம்மி, ஒருத்த அலாட் ஆயிடுவான். அப்ப ஏவாள் தனியா இருக்கிற நேரத்தை கவனித்திருக்கிறான். அவளுக்கு என்ன பேச வேண்டும் என்று திட்டம் போட்டிருக்கிறான், எப்படி பேச வேண்டும் என்று திட்டமிட்டிருக்கிறான். அதை நான் உங்களுக்கு சொல்லி தரணும்னா, ஏவாளுக்கு வாயிலிருந்தே அதை எடுக்கணும்னு ஆண்டவர் கொடூரமானவர் என்பதை காண்பிக்க வேண்டும்னு அவன் கேட்ட ஒரு கேள்வியை வேணா உங்களுக்கு நான் காமிச்சு கொடுக்குறேன். எடுங்க பார்ப்போம். ஆதியாகமம் 3வது அதிகாரத்துல 1வது வசனம். ஆதியாகமம் 3:1. தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கலும் சர்ப்பமானது தந்திரம் உள்ளது. தந்திரகார நரின்னு சொல்லுவேன்ல, ஆனா பைபிள் சொல்லுது எந்த மிருகம் தந்திரம் உள்ளதான்? இந்த பிசாசு எல்லாரோடும் டீல் பேசுவான். உங்களோடும் சில டீல் பேசுவான். ஆதியிலே அவன் டீல் பேசுற ஆளுதான். பரலோகத்துல இருந்து ஒரு டீல் பேசணும். என்ன டீல் பேசினா? இந்த தூதர்கள் இடத்துல டீல் பேசணும். எப்பா, நீங்க எல்லாம் என்ன வணங்குங்க, இந்த ஆண்டவர் உங்களை கண்டுக்கவே மாட்டேங்காரு, நான் உங்களுக்கு நல்ல நல்ல பதவி எல்லாம் தர்றேன். லூசிபர், நான் தான் கடவுள், என்ன நீங்க வணங்கணும். டீல் பேசினா ஆண்டவர் பார்த்தாரு. டீல் பேசினவனே டீல் அக்ரிமெண்ட் பண்ண 2 பேரையும் தூக்கி எங்க தள்ளாங்க? இவங்க தான் பிசாசு. பூமியில வந்தவரை அவனுக்கு டீல் பேசுறது முடியல. இப்ப ஒவ்வொரு சிங்கத்திட்ட போயிருப்பான். சிங்கமே சிங்கமே, நீ பாக்குறதுக்கு பயங்கரமா இருக்க, வா நம்ம 2 பேரும் ஏவாளை ஏமாத்தலாம். உடனே சிங்கம் சொல்லி, ஐயோ அட போயா அப்படின்னு சிங்கம் ஓடிடுச்சு. ஒவ்வொரு மிருகத்திட்டா போனான். ஆனா பாம்பு தான் ஒத்துக்கிட்டுச்சு டீலுக்கு. தந்திரம் உள்ளது. பாம்புட்ட போய் என்ன சொன்னா? பாம்பே பாம்பே, உனக்கு எனக்கு டீல், எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு. நான் நேர 2 கொம்பையும் வச்சுட்டு ஏவாள்கிட்ட போனேன்னா ஏவா அடி அடின்னு அடிப்பேன். என்ன, எனக்கு உன்னுடைய பாடி, உன்னுடைய சரீரம் தேவைப்படுது. நான் உனக்குள்ள இருந்து பேசினா கொஞ்சம் ஹெல்ப் பண்ண, நீ எனக்கு என்ன தருவாய்? இந்த பூமி என் கையில கிடைச்ச உடனே உன்னை காட் ஆக்கிடுறேன். உன்னை என்ன ஆக்கிடுறேன்? இன்னைக்கு ஏன் டீலு? ஆனா டீலை கரெக்டா செய்வான்ப்பா, அதுல தவறு வார்த்தையில் கரெக்டா இருப்பான். தெய்வங்களிலே பல இடங்களை பாக்குறீங்களா, கூட இருக்கும் வச்சிருக்காங்க இல்லையா? அது அங்க போட்ட டீலு, ஏதேன் தோட்டத்துல போட்ட டீலு இன்னைக்கு வரைக்கும் கரெக்டா இருக்கு. பாம்பு அது தெய்வமாய் வழிபடுகிறது, அது பிசாசு போட்ட டீல், அது ஹெல்ப் பண்ணுச்சு. அப்பதான் சர்ப்பம். அப்போ நமக்கு இதுவரைக்கும் தெரிஞ்சது, இந்த உலகம் சொல்லுது தந்திரமுள்ள விளங்கியது நரின்னு. ஆனா வசனம் என்ன சொல்லுது? சர்ப்பமானது தந்திரம் உள்ளதா இருந்தது. டீலுக்கு ஒத்துக்கொண்டது தந்திரம் உள்ளது. அது ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் தோட்டத்தில் உள்ள அல்லேலூயா, இந்த டீல் இன்னைக்கு வரைக்கும் சர்ப்பத்திட்ட இருக்கு. ஏன்னா இயேசு கிறிஸ்துவனிடத்துல என்னதான் வந்துச்சு? 40 நாள் முடிச்ச உடனே நீ அங்க உதவி செஞ்ச இல்லையா, நிறைய வருஷம் 4000 வருஷம் கழிச்சு மறுபடியும் போறான் சர்ப்பத்திட்ட. இப்போ ஒரு உதவி ஒண்ணு பண்ணு. இப்ப யாருப்பா? ஏவாளை பிளாட் ஆக்கிட்டோம். இப்ப யாருப்பா? இயேசு கிறிஸ்து. ஐயோ அது ஐயோ, வா ட்ரை பண்ணுவோம், முயற்சி செய்வோம். 3வது பிசாசான பயங்கர விடாமுயற்சி உடையவன். ஏன்னா இயேசு கிறிஸ்துட்டே முயற்சி செய்யறான் பாருங்களா, எவ்வளவு தைரியம் இல்ல? நம்ம எல்லாம் சேச்சா அதெல்லாம் நடக்காதுப்பா. இயேசுட்டே 3 அட்டம்ப்ட், 3 லைஃப் ஃபெயில். ஏவாள்கிட்ட ஒரே அட்டம்ப்ட், ஏவாள் ஃபெயில். அல்லேலூயா. உங்க கதை எப்படி? நீங்க ஏவாளா இயேசு கிறிஸ்துவா? சொல்லுங்க. இயேசு கிறிஸ்துன்னு தான் சொல்லுங்களா? அல்லேலூயா, ஆமென். அவ கேட்ட ஃபர்ஸ்ட் கொஸ்டின், பிசாசு கேட்ட ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னது? நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியை புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது
எவ்வளவு பிளானிங்கான ஒரு கொஸ்டின். இந்த கொஸ்டினுக்குள்ளே ஒரு ரகசியம் இருக்கு, சொல்றோம். தேவன் என்ன சொன்னாரு? தோட்டத்தின் நடுவில் இருக்கிற ஒரு கனிய புசிக்கணும், அதானே தேவன் சொன்னது. ஆனா இவன் கேட்கறான். இவன் கேட்டா எப்படி கேட்டிருக்கணும்? தேவன் நான் இருக்கேன்ல, இந்த கனியை புசிக்கூட அப்படி சொன்னா ஓ அலர்ட் ஆயிடுவா, என்ன பண்ணிடுவா, இவன் உஷாராயிடுவா. ஆனா இவன் பாருங்களா, குழப்புறான். புத்தி என்ன செய்யறான்? பல வேளையில நம்மள என்ன செய்வோம், குழப்பி விடுவோம். அவன் கேட்கிற கேள்வி, தோட்டத்தில் உள்ள எல்லாத்தையும் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாரான்னு கேட்கிறான். அப்ப இவளுக்கு மண்டையெல்லாம் குழம்புது. அப்படி சொல்லலையே. இவ ஃபர்ஸ்ட் இந்த கனிய புசிய கூடாதுன்னு சொன்னாரான்னு கேட்டா இவ அலர்ட் ஆகி, அதை நீ ஏன் கேக்குறா, அதையே நாங்க பாத்துக்கிறோம், நீ கிளம்பு. அப்படி சொல்லாம அப்படியே சுத்தி வளைச்சு, சில காரியம் நடக்கணும், சுத்தி வளைச்சு பேசுவாங்கல்ல. யார ஏதோ கேட்க வந்திருப்பாங்க, ஆனா அப்படியே சுத்தி வளைச்சு லாஸ்ட் வந்து நிப்பாங்க. ஓ இதுக்குதான் நீ வந்தியா? அதே மேட்டர் தான். இந்த சுத்தி வளைச்சு பேசுறது யாரு? இது யாரு கத்து கொடுத்தது? யார எங்க சுத்தி வளைச்சு பேசுறவங்க இருக்கீங்களா? தோட்டத்தில் உள்ள எல்லா கனியையும் சாப்பிட அடப்பாவிகளா, நாங்க என்னையா சாப்பிட்டு உயிர் வாழ்றது? அப்போ முதலாவது தேவன் இப்படி வேற சொல்லுவாரு. அப்படி ஆமா அவர் அதை அப்படியெல்லாம் சொல்லுவாரு. அவர் கொஞ்சம் கொடூரமான மனுஷன் தான், எல்லாத்தையும் படைச்சு வைப்பாரு, ஆனா சாப்பிடக்கூடாது. தேவன் என்ன சொன்ன, எல்லாம் சாப்பிடுன்னு சொன்ன நல்ல மனுஷன் அவரு. உடனே என்ன சொல்லியிருக்கணும், இவ நல்ல மனுஷன் அவர் அப்படியெல்லாம் சொல்லு. அதுக்கு அவ என்ன பதில் சொல்றா? பார்த்து புசிக்கலாம், ஆனாலும் பாருங்க, நல்ல அழகான பதில். எந்த ஒரு நல்ல ஃப்ரெண்டுட்ட மாதிரி அழகா பேசுறான். ஏசு கிறிஸ்து இது இப்படியே இருக்கட்டும், இப்ப பதில் சொல்றான். ஏசு கிறிஸ்து இடத்துல வந்து அதை கம்பேர் பண்ணி பார்க்கலாம். ஏசு கிறிஸ்து என்ன கேட்டா, நீர் பசியா இருக்கிறீரோ, அக்கறை, ரொம்ப அக்கறை, இதுவும் சாப்பாடு அதுவும் சாப்பாடு, இங்க எல்லாம் சாப்பிடுறியான்னு கேக்குறாரு. அங்க ஏசு ரொம்ப பசியா இருக்கிறாரு. ஏசு 40 நாள் உபவாசம் இருந்து பசியா இருக்கிறாரு. அப்போ நேசகுமாரன்னு பிதா சொல்லியிருக்காரு. பிதாவுக்கு இல்லாத அக்கறை யாருக்கு வந்திருக்கு இப்போ? ஆமா, இந்த பொம்பளை பிள்ளைகளுக்கு எல்லாம், இந்த வாலிபர்களுக்கு எல்லாம் சொல்றேன், அம்மா அப்பாவுக்கு இல்லாத அக்கறை செலவனுக்கு வரும். நீ சாப்பிட்டியா, இந்த சாப்பிட்டியான்னு உன்ட்ட கேட்கறவன் எல்லாம் யாரு? சில பிள்ளைங்க எல்லாம் எங்க அம்மா கூட கேட்கல, அவன் என்கிட்ட டெய்லியும் மெசேஜ், சாப்பிட்டியா, தூங்குனியா, அவ்வளவுதான். பிசாசு வந்துருச்சு, நீ உன் ஜாலியை முடிக்க போறான்னு அர்த்தம். இன்னைக்கு நமக்கெல்லாம் எதுதான் விருப்பம்? அதான் அழகா பிரின்சி அவங்க சொன்னாங்க, பெற்றோர் கஷ்டப்பட்டு உழைச்சி சாப்பாடு சமைச்சு சாப்பாடு அங்க இருக்கும், ஆனா எவனோ ஒருத்தன் ஒண்ணும் கொடுக்க மாட்டான். சாப்பிட்டியா, அதுதான் பெருசா தெரியும். அப்பா உழைச்சு சாப்பாடு போடுவாரு பாரு, அவரு பெருசா தெரிய மாட்டாரு. கேட்டா அப்பா என்கிட்ட சாப்பிட்டியா கேட்கல, அவரு கேட்க மாட்டாரு. ஏசுட்ட வந்து சாப்பிட்டீங்களா, 40 நாள், எவ்வளவு அக்கறையா கேக்குறாரு. ஏசுக்கு இப்ப தோணும், பிதாவே என்ன 40 நாள் உபவாசம் இருன்னு போட்டு கொடுமைப்படுத்து, இங்க பாருங்க எவ்வளவு அன்பா கேக்குறான், சாப்பிட்டியா. அது மட்டும் இல்ல, கல்லையும் எடுத்துட்டு வந்திருக்கான். கல்ல என்ன செய்யும், நீ உடனே சாப்பிடும், உங்களுக்கு எவ்வளவு பசியா இருப்பீர். பிள்ளைகளை அலாட்டா இருங்க. எவனாவது வந்து ஆமா ஒரு டேரி மில்க கொண்டு வருவான். டேரி மில்க் எல்லாம் சாப்பிட்டு உயிர் வாழ முடியுமா? என்ன அதுலதான் கண்ணு நமக்கு. அம்மா சோறு போடுவாங்க, சாப்பாடு போடுவாங்க, ஆனா தூங்க எழுந்துருன்னு நமக்கு அம்மாவை பிசாசும் அவனை தேவதூதனும். அம்மா யாரு? எழுந்துரு, சாப்பிடு, எழுந்து வேலையை பாருன்னு அவங்க கொஞ்சம் ஹார்டா சொல்லுவாங்க. அது பிடிக்காது அவங்கள பார்த்து. பிசாசு மாதிரி பேசுற அவன் எப்படி பேசுறான் தெரியுமா? அன்பா பேச. பிசாசு அன்பாதான் வந்தான் ஏவாள்கிட்ட. இதெல்லாம் பிசாசுக்கு அக்கறையை பாருங்களா. தோட்டத்தில் உள்ள கறி, ஆமா எல்லாத்தையும் சாப்பிட, நீ ஏதாவது சாப்பாடு தருவியா? ஆமா இதா சாப்பிடு, கொடுத்துட்டான். இயேசுக்கும் சாப்பாடு கொடுக்குறான். ஆனா இயேசு என்ன பண்ணிட்டாரு? அலர்ட் ஆயிட்டாரு. என்ன ஆயிட்டாரு? அலர்ட் ஆயிங்க. யாரு அன்பா பேசணுமோ அவங்க அன்பா பேசினா போதும். அதான் நீதிமொழியில் ஒரு வசனம் இருக்கு, சிநேகிதன், அந்த வசனம் எப்படி வரும்? பகைஞன் இடுகிற முத்தத்தை பார்க்கலும் சிநேகிதன் அடிக்கிற அடி உத்தமமா. பகைஞன் என்ன பண்ணுவானா? எல்லாம் முத்தம் கொடுப்பானா, அழகா தேன் வடிகிற மாதிரி பேசுவாங்க.
அதை நம்பி போயிடாதீங்க, அவ்வளவுதான், நீ போச்சு. சில உண்மையானவங்க இருப்பாங்க, டேய் நீ படுற தப்புடா, அடிச்சுடா ஒன்னு அப்படின்னு. இவன் என்னடா இப்படி பேசுறான்? இல்ல, நமக்கு எது பிடிக்குது இன்னைக்கு? அன்பா பேசுறது. இந்த வாலிப பிள்ளைகள்ட்ட நிறைய பிள்ளைகள்ட்ட பேசுறேன், மிகப்பெரிய கஷ்டம். என்கிட்ட யாரும் அன்பா பேசல, என்கிட்ட யாரும் அப்படி அன்புக்காக ஏங்குகிறார்கள். The real love come from God. இயேசு கிறிஸ்து உனக்கா ஜீவனே கொடுத்திருக்காரு, அது உனக்கு அவர் என்னைக்கா கொடுத்தாரு, இன்னைக்கு எவன் கொடுப்பான்? பிள்ளைகளுக்கெல்லாம் இன்னைக்கு அதுதான். நீங்க வேணாம், ஸ்கூல் படிக்கிற எல்லாருக்கிட்ட டீச்சர்ஸுக்கு எல்லாம் தெரியும். இன்னைக்கு பிள்ளைகளோட வாலிய பிள்ளைகளோடு நான் பழகுறேன், மிகப்பெரிய பிரச்சனை அன்புக்காக பிள்ளைகள் ஏங்கி தவிக்கிறார்கள். ஆனா அத ரியல் லவ், உனக்காக ஜீவனை கொடுத்திருக்கிறார் இயேசு கிறிஸ்து. அதெல்லாம் சொன்னா யாரவே மாட்டேங்குது. ஆனா அது எவன் ஒருத்தர் சாப்பிட்டியா, அப்ப இப்ப சாப்பிட்டியான்னு ஒண்ட உங்க அம்மாவ அப்பாவ புருஷனை தவிர வேற எவனாவது ஒண்ட சாப்பிட்டியான்னு கேட்டாலே அலாட்டாயிரு. அவன் கொண்டு ஒன்லி கல்லை கொண்டு வருவான், இல்லைன்னா என்ன கொண்டு வருவான், பழத்தை கொண்டு வருவான். ரெண்டும் டேஞ்சர். ஏசு அலாட் ஆயிட்டாரு. ஓ விசாச, ஏசு நாமத்துல எனக்கு சாப்பாடு இல்லாம செத்தாலும் பரவாயில்ல, நீ தர சாப்பாடு எனக்கு. இன்னைக்கு சொல்றேன், யார் இடத்துல எதை வாங்கணுமோ அவங்ககிட்ட மட்டும் அதை வாங்குங்க. பிள்ளைகளுக்கு சொல்றேன், ஆன்லைன்ல பார்த்துட்டு இருக்கிற பெண் பிள்ளைகளுக்கு எல்லாம் சொல்றேன், எல்லாரும் கொடுக்கறத, ஸ்கூல்ல கொடுக்கறத எல்லாம் வாங்காதிருங்க. எல்லாம் வாங்கிடுறது. ஒருவனிடத்துல இருந்து நீ எதை வாங்கிட்டான்னா அப்புறமா நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாது. அதில பாருங்களா, ஏசு கிறிஸ்துவிட்ட கல்ல அப்பா ஆகட்டும், ஏசு சொன்னார், மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுற ஒவ்வொரு வார்த்தையினால். ஏவாள் இப்படி சொல்லி இருக்க வேண்டும். எங்களுக்கு எல்லாம் தெரியும், நீ ஒன்னும் பாடம் எடுக்கணும்னா நீ கிளம்புன்னு சொல்லியிருந்தான்னா தப்பியிருப்பான். இவன் நின்று பேசுகிறான். 3 வசனம் பாருங்க, தோட்டத்தில் நடுவில் இருக்க விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடி அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று. இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை, நல்லாதான் போயிட்டு இருக்கு. இப்பதான் பிரச்சனை. அப்பொழுது சர்ப்பம், இப்பதான் மேட்டருக்கு வாரான். இவ்வளவு நேரம் சும்மா பேசினான், அவனுக்கு தெரியாதா தேவன் என்ன சொன்னார்? எல்லாம் தெரியும். ஆனா இப்பதான் மேட்டருக்கு வர்றான். அவன் என்ன செய்யறான்? நீங்கள் அதை புசிக்கும் நாளிலே சாகுவே. ஃபர்ஸ்ட் போய் ஃபர்ஸ்ட் என்னது? இப்ப 3 பாயிண்ட் எழுதிட்டீங்களா? எத்தனை எழுதினீங்க? 2ஆ 3ஆ? 4. இப்ப அடுத்த பாயிண்ட் எழுதிங்க. பொய் பேசுறதுல அவனை மாதிரி வேற ஆளே கிடையாது. எப்படி சொல்றான் பாருங்க, நீங்கள் சாவே. இது உண்மையா? ஆண்டவரே சொல்லிட்டாரு நீ செத்துருவேன்னு. ஆனா இவன் சொல்றான், என்ன சொல்றான்? ஓ, பொய். பொய் பேசுறதுல இவனை மாதிரி ஒரு ஆள் இல்லை. அடுத்து சொல்றான், அதோட விடல, நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களை போல இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார். அப்பொழுது ஸ்திரியானவள் போச்சு. ஆசை காட்டிட்டான். ஃபர்ஸ்ட் கான்வர்சேஷனை கட் பண்ணிருங்க. பிள்ளைகளுக்கு சொல்றேன், ஒருத்தன் மெசேஜ் பண்ணும்போது உங்களுக்கு கொஞ்சம் ராங்கா தெரிஞ்சாலே பாய் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு போயிடு. நான் அலாட்டா தான் இருப்பேன், பார்த்துக்கலாம், இவன் என்னதான் பேசுறான்னு பார்த்துக்கலாம் அப்படின்னு நீ கண்டினியூ பண்ணினாலே நீ பிளாட்டு. ஒரு இடத்துல ஒரு ஆள்கிட்ட பேசுறீங்க, அது தப்பா இருக்குதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா உடனே என்ன பண்ணுங்க? ஸ்டாப். அடுத்து நான் பேச வேண்டிய அவசியம். ஏவாள் இங்கே விட்டுட்டு போயிருக்கணும். ஆனா பாருங்களா, இவ்வளவு நாள் இல்லாதது பிசாசுட்ட 2-3 வார்த்தை பேசின உடனே that is the weakness. எல்லா கவனிங்க, இந்த இடத்துல முக்கியமான ஒரு காரியம் நம்ம அறிஞ்சுக்கணும். வாலிப பிள்ளைங்க முக்கியமா அறிஞ்சுக்கணும். நீ ஆரம்பத்துல எந்த ஒரு ஆள்கிட்ட பேசும்போதும், ஒரு கான்வர்சேஷன் தொடங்கும் போதும், ஒரு மெசேஜ் பண்ணும் போதும் நல்லா தான் போயிட்டு இருக்கும். போக போக எங்க பாருங்களா, தானாவே 6வது வசனம் என்ன சொல்றது? அப்பொழுது ஸ்திரியானவள். இதுவரைக்கும் இல்ல, 1ஆம் வசனத்துல இல்ல, 2ஆம் வசனத்துல, 3ஆம். அப்பொழுது ஸ்திரியானவள் அந்த விருட்சம் புசிப்பதற்கு நல்லது. நேத்தைக்கு வரைக்கும் ஏன் தெரியல உனக்கு? எப்ப இவ்வளவு நாள் உனக்கு அது நல்லதுன்னு தெரியல? இவ்வளவு நாள் இந்த வழியா தான் சுத்திட்டு இருந்த.
ஆனா உனக்கு தெரியல. இன்னைக்கு உனக்கு தெரியுது. எப்படி? புசிக்கிறதுக்கு நல்லதும், அடுத்து ஓ ஏவாள் பழத்து மேல அடிக்ஷன் ஆயிட்டா. சிலர் மொபைல் போன்ல அடிக்ஷன் ஆயிடுறாங்க. இன்னைக்கு பாத்தீங்க, இன்னைக்கு இன்னைக்கு பழம்ன்றது எது சொல்லுங்க? மொபைல் போன். ஆரம்பத்துல சும்மா தான் தொடங்கினாங்க. இப்போ ஏவாள் அடிக்ஷன். இனிமே ஏவாளால புசிக்காம இருக்கவே முடியாது. ஏன்னா இனி பிசாசு கிளம்பிடலாம். இவ பார்த்துட்டா பழத்தை, பார்த்த உடனே இவ கண்ணுக்குள்ள என்ன தெரியுது? அது எப்படி தெரியுதா? இது இது எப்படி? அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லது. ஃபர்ஸ்ட் என்னது? ஆஹா, இது நல்லா இருக்கே. ரெண்டாவது, ஓ கவர்ச்சிகரமா இருக்கிறது. மூன்றாவது, புத்தியத்தில். நான்காவது, இச்சிக்கப்படத்தக்கது. ஆஹா, இச்சை என்றாலே பாவம். இச்சிக்கப்படத்தக்க விருட்சமா இருக்கிறது என்று கண்டு, நேத்தைக்கு வரைக்கும் காணல, இப்பதான் காணுது. நேத்தைக்கு வரைக்கும் இவ இருதயத்துக்குள்ளேயும் இவ கண்ணுக்குள்ளேயும் இது வரல. ஏன்னா நேத்தைக்கு வரைக்கும் பிசாசுட்ட பேசல. சில பிசாசுட்ட நீங்க பேசாதீங்க. சும்மாதான் பாஸ்டர் நான் பேசிட்டு இருக்கேன், ஒண்ணும் ஃப்ரெண்டு தான், சும்மா தான் பேசிட்டு இருக்கேன். அந்த பிசாசுட்ட பேசுறத நிறுத்து. அது ஒண்ணு என்ன பண்ணும்? கொஞ்ச நேரம் நீ பேசுறாலே அந்த பிசாசுக்குள்ள எசன்ஸ் உனக்குள்ள வந்துடும். கனெக்ஷன், கான்வர்சேஷன். தேவனோடு பேசுகிற எவனும் தேவனை போல் மாறுகிறான். தேவ சிந்தைகளை வருகிறது. இன்னைக்கு ஆவியான சொன்னார் பாருங்க, நீங்கள் என்னோடு பேசுனா என் சிந்தையும் என் எண்ணமும் என் ஆசையும் என் தாகம் எல்லாம் யாருக்குள்ள வந்துடும்? ஜெபத்துல என்ன நடக்குது? ஏன் நீங்க ஜெபத்துல இருக்கணும், அதிக நேரம் ஜெபிக்கணும்? தேவனோடு பேசும்போது பூவோடு சேரும் நாறு மனம் வரும். ஒரு கனெக்ஷன், ஒரு கான்வர்சேஷன். அப்ப அவருடையது எல்லாம் நமக்குள்ள வந்துருது. ஏவாள் கொஞ்ச நேரம் பிசாசோட பேசினா, பிசாசுக்குள்ள இருந்த இச்சையும் பிசாசுக்குள்ள இருந்த கண்ணும் பிசாசுக்குள்ளது எல்லாம் யாருக்குள்ள பூந்துச்சு? நீங்கள் யாரோடு பேசுகிறீர்களோ அவர்களை போல மாறுவீர்கள். இன்றைக்கு உங்களை பார்த்து ஒரு கொஸ்டின், நீங்கள் யாரோடு பேசுகிறீர்கள்? அறிவு பிள்ளைகளே, நீங்கள் யாரோடு பேசுகிறீர்கள்? ஒளிக்கும் இருளுக்கும் சம்பந்தம் ஏது? நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம்? ஆன்லைன்ல இருக்கிற பிள்ளைகளை பார்த்து கேட்கிறேன், உன் ஃப்ரெண்ட்ஸ் எப்படிப்பட்டவன்? உன் நண்பன் யார் என்று சொல்லு, அப்பொழுது நீ யார் என்று சொல்லு. இன்னைக்கு ஆவிக்குரிய பிள்ளைகளுக்கு உலக பிரகாரமான பசங்க கூட தான் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப். அவளுங்க பேசுறதான் பிடிக்குது. நான் ஜஸ்ட் ஃப்ரெண்ட் சொல்லுவேன். பொம்பளை பிள்ளைனா பொம்பளை பிள்ளை, ஆம்பளை பிள்ளைனா ஓவர் ஃப்ரெண்ட்ஷிப் உடம்புக்கு நல்லது இல்லை. கட் இட் டுடே அவர் லார்ட்ஸ் உங்களுக்கு சொல்றாரு. உலக பிரகாரமா ஓவர் அவனை இழுக்கிறாளா? போய் விட்டு என் ஃப்ரெண்ட் என்னை இழுக்கிறான் எனக்கு அவன் கோவப்படுறான். ஆண்டவர் கோவப்படுவான் உனக்கு இது இல்ல. தேவனை விட்டு பிரிக்கிற எதையும் விட்டு பிரிந்து வா என்று கர்த்தர் உனக்கு சொல்லுகிறார். அவன் கூட உனக்கு என்ன உறவு? நான் ஸ்கூல் படிக்கும்போது எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. ஏன்னா நான் கொஞ்சம் அப்படியே நல்ல ஜாலியா இருப்பேன். ஆனா 11th ஞானசானம் எடுத்தேன். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்னை விட்டுட்டானுங்க. இவன் ஒன்றும் பேச மாட்டேங்கப்பா, இவன் கெட்ட வார்த்தை பேச மாட்டேங்கப்பா, இவன் நம்ம கூட செட் ஆகும். எனக்கு ரொம்ப கஷ்டமா போச்சு. என்னடா எல்லாம் இது வரைக்கும் ஃப்ரெண்டா இருந்தானுங்க, இவன் பேச மாட்டான்னு என்னை ஒரு ஓரமா வச்சுங்கடானா எல்லாம் விட்டுட்டு போயிட்டானுங்க. ரொம்ப வருத்தமா. ஆண்டவர் மட்டுமே நண்பராக இருந்தார். இன்னைக்கு சொல்லுங்க, உன்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட் இயேசுவா இருக்கட்டும். அல்லேலூயா. வேற யாரிடத்துலயும் நீ ஃப்ரெண்ட்ஷிப் அதிகமா உறவு கொள்ள வேண்டாம். அவனுக்குள்ள உள்ள எசன்ஸ் எல்லாம் உனக்குள்ள புகுந்துரும். உன் ஃப்ரெண்டு ஒருத்தி லவ் பண்ணிக்கிட்டு பேசிக்கிட்டு சுத்திட்டு இருக்கான்னா உனக்கும் தோணும், நம்மளும் ஒண்ணு பார்த்தா என்ன, நம்ம நல்ல பிள்ளைகளா இருப்போம், நம்ம பிள்ளைங்க, அது நமக்கு அவசியம் இல்ல. அப்ப அதை விட்டு பிரிச்சிடணும். அவ கூட சுத்திட்டு இருக்காத, அது உன்னையும் கெடுக்கும். நீ நல்ல பிள்ளையா தான் இருப்ப. பாஸ் நான் அதெல்லாம் பண்றது இல்ல, அவளை ஃப்ரெண்ட்ஷிப்பே உனக்கு வேண்டான்ற. தேவனை விட்டு பிரிகிற எதை விட்டு பிரிந்து வாருங்கள். இவ பாக்குறா பாருங்க, பாக்குறா. இப்பொழுது அந்த வசனத்திலே இருக்கு. தாமதம் பண்ணவே இல்லை, அடுத்த வசனத்துக்கு போவே இல்லை, அந்த வசனத்திலே சாப்பிட்டா. அடுத்த வசனத்துக்கு கூட போல. பாருங்களா எவ்வளவு வேகமா துரிதமாய் செயல்பட்டு இருக்கிறான். அந்த வசனத்திலே முடிஞ்சிருச்சு பாருங்க.
என்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து. அல்ல நான் என்ன பண்ணிருக்கலாம், பறிச்சா உங்க புருஷன்ட்ட கேட்கணுமா வேண்டாமா? தலையை அவர் தானே பறிச்சு அவர்கிட்ட கொண்டு போய் நம்ம 2 பேரும் சாப்பிடுவோமா? அவன் சாப்பிடுவோம்னு வச்சிருப்பான். எங்க இருந்து பறிச்சா கொண்டு தூக்கி போடு அப்படின்னு போட்டிருக்கலாம் இல்ல? அதையும் கேட்கல. எப்படி நீ விசுவாசான இதுல ஜாக்கிரதையா இருப்பான். நீ இங்கே சாப்பிட்டு போயிரு, இங்க என்ன பண்ணிரு, அங்க போன அந்த பையன் ஏதாவது சொல்லிட்டு போறான், இங்கே சாப்பிட்டு. பாவம் ஆதாம், நீ சாப்பிட்டியா? ஐயோ என்ன பண்றது, இனி நானும் சாப்பிட்டுதான் ஆகணும், வேற வழி இல்லைன்னா அவரும் சாப்பிட்டாரு. 2 பேரும் சாப்பிட்டாங்க. குடும்பம் சேப்பு, ஆனா 2 வெளியே, 2 பேரும் சேர்ந்து பண்ணிட்டாங்க. பிசாசு எவ்வளவு தந்திரக்காரன். திருடி விட்டான், எதையெல்லாம் திருடி விட்டான்? சந்தோஷம், சமாதானம், ஆசீர்வாதம், பரிசுத்தம், தேவ சாயல் எல்லாவற்றையும் திருடி விட்டான். The authority, தோ பூமி அனைத்து உனக்கு தருகிறேன், அதையும் திருடி விட்டான். இப்போ வாழ்க்கை எப்படி போயிடுச்சு தெரியுமா? வறண்ட நிலமா போயிடுச்சு. முள்ளுகளும் குறுக்குகளும் முளைக்க. ஏவாளுக்கு சாபம், ஆதாமுக்கு சாபம். அநேக வாலிப பிள்ளைகள் உன் எதிர்காலத்தை கெடுக்கிறாய். நல்ல நல்ல பிள்ளைகளை நான் பார்த்திருக்கிறேன். எப்படி வளர்ந்தாங்க தெரியுமா? எப்படி வளர்ந்தாங்க தெரியுமா? நான் பார்த்து வளர்ந்த என் நண்பர்கள் பலரும் தன் வாழ்க்கை கெடுத்தார்கள். வலியோடு சொல்லுகிறேன், வாலிப பிள்ளைகளுக்கு கெடுத்து விடாதீர்கள். ஆன்லைன்ல இருக்கிற சில சாட்சிகளை சொல்ல என்னால முடியல. சபையில பல நாள் சொல்லி இருக்கிறேன். எப்படி வளர்த்தாங்க தெரியுமா? சில பிள்ளை பொத்தி பொத்தி வளர்த்தாங்க. பிள்ளைகள் என்னை கெட்டு போய் கிடக்கிறது. அம்மா அப்பாலாம் அப்படி பாலும் தேனும் கொடுத்து வளர்த்த பிள்ளைகளை நான் பார்த்துருக்கேன். இன்னைக்கு அட்டியோல பாடுபடுது, படிச்சதுக்கு ஏற்ற வேலை இல்லை, கஷ்டப்படுற பிள்ளைகள் எனக்கு தெரியும். பிகாஸ் விசுவாசின் தந்திரம். வாலிப பிள்ளைகள் எல்லாம் இன்னைக்கு காலையில எச்சரிக்கிறேன் நான். அம்மா பாசத்தோட பெரிய பாசம் இல்லை. அம்மா வேலை ஒரு வேளை உன்னை அடிக்கலாம், உன்னை திட்டலாம், எவனோ ஒருத்தன் சாப்பிட்டியான்னு கேட்பான், எவனோ ஒருத்தன் பின்னாடி போவாத, அதுல ஃபேக் லவ்ஸ், ஏதோ ஒன்றுக்காக வருகிறான், அதுக்கு அடுத்து உன்னை கஷ்டப்படுத்துவான். அவனு கூட நிறைய பிள்ளைங்க கெட்டு போச்சு. வருத்தத்தோட சொல்றேன். பெரிய பெரிய பிள்ளைகள் எல்லாம் எனக்கு தெரியும். அப்பா அவங்க விட்டு ஓடி போயிடுறது, அவங்க கூட எங்கேயாவது போயிடுறது, அதான் வாழ்க்கைன்னு போயிடுறது. கடைசியில சீரழிக்கப்பட்டு தெருக்களிலே நிற்கிறது. இன்னைக்கு அந்த பிள்ளைகளை முகத்தை பார்க்க முடியல. எவ்வளவு பிள்ளைகளை புத்தி சொல்லிக்க தெரியுமா? எவ்வளவு பிள்ளைகளுக்கு புத்தி. நான் புத்தி சொன்னதுல 90% பிள்ளைகள் கெட்டு போச்சு. ஒரு 10% தான் தப்புச்சு. நீ அதற்குள்ள அடிக்ஷன் ஆயிட்டான்னா உன்னை காப்பாத்த யாரால முடியாது. ஏவாள காப்பாத்த முடியல, ஆண்டவராலே உன்னை காப்பாத்த முடியாது. முளையிலே கிள்ளி விட வேண்டும். நேத்தைக்கும் நைட்டும் ஒரு பஞ்சாயத்து. நேத்தைக்கும் ஒரு பாஸ்டருக்கு ஃபோன் பண்ணி, உங்க ஹாஸ்டல்ல இருந்து வர ஒரு பையன் இப்படி பண்றான், எங்க சர்ச்சில் உள்ள ஒரு பிள்ளை அப்படின்னு சொல்லி பேசி, ஏன்னா முளையிலே அதை கிள்ளிடணும். படிக்கிறது எத்தனாம் கிளாஸ் தெரியுமா? 8ஆம் கிளாஸ். படிக்கிறது 8ஆம் கிளாஸ், பண்ற வேலையெல்லாம் 18ஆம் கிளாஸ். அதுங்களுக்கு இன்னைக்கெல்லாம் கம்மியாயிட்டே இருக்கு. உங்க பிள்ளைகளை கவனியுங்கள், அவங்க என்ன பண்றாங்கன்னு கவனிங்க. நான் கவனிக்கிறேன், இங்க வார ஒவ்வொரு பிள்ளைகளையும் கவனித்துக்கு கண்டுபிடிக்கிறேன். அவர்களிருந்து அவர்களை எப்படியாக திருப்பிவிட வேண்டும் என்று முயற்சி செய்கிறேன். எல்லாம் போன் பண்ணி சொல்லுங்கன்னு சொன்னா, நான் போன் பண்ணும் போதே வேண்டாம் விட்டுருங்கன்றா. ஏன்பா போன் பண்ணி சொன்ன ரொம்ப சோகமா உட்காந்துருக்கு போச்சேன்னு. பார்த்தீங்களா? பிள்ளைங்கள், வாலிப பிள்ளைகளுக்கெல்லாம் எச்சரிக்கிறேன். உன்னை மிகவும் நேசிக்கிறது உன் தாயும் உன் தகப்பனும் தான், உன் ஏசப்பாதான். அதை விட உன் ஃப்ரெண்ட்ஸும் உன்னை நேசிக்கல, உன் வேற எவனும் உன்னை நேசிக்கல. அதெல்லாம் நீ பிடிச்சுக்கிட்டான்னா இந்த ஏவாள மாதிரி சபிக்கப்படுவாய். உன் வாழ்க்கை நல்லாவே இருக்கு. என்னடா காலையில சாபம் போட்டு விட்டுறாரு பாஸ்டர், இதுதான் உன் ஆசீர்வாதமே. ஏவாளுக்கு மட்டும் இப்படி ஒருத்தரை யாரா சொல்லி இருந்தாங்கன்னா அந்த தேவன் என்ன சொன்னாரு?
தேவன் கொடுத்தது ஆசீர்வாதம் சாபமா? நீ இதை புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய். இது ஆசீர்வாதமா சாபமா? இல்ல, ஆசீர்வாதம். அதை கேட்டா ஆசீர்வாதம், அதை கேட்கலன்னா அத மாதிரி இன்னைக்கு சொல்றேன், நீ அப்படிதான் செஞ்சுட்டு இருக்க. ஏதாவது பிள்ளைங்க எங்கேயாவது என்னை பார்த்துட்டு இருந்து எனக்கு இப்பதான் ஒண்ணு ஸ்டார்ட் ஆயிருக்குன்னா இன்னைக்கு கட் பண்ணு, நீ நல்லா இருப்ப. நீ இன்னைக்கு கட் பண்ணலன்னா உன் வாழ்க்கை. அதுங்க பாத்தீங்களா இன்னைக்கு இந்த ஏவாளுடைய இந்த 6வது வசனம் தான் எக்ஸாக்டா. அம்மா அப்பா இத்தனை வருஷம் பெத்து அவ்வளவு, இன்னைக்கு இதே போயிட்டு இருக்குது. யாரோ இருக்கிறீங்க, தயவு செய்து திருந்திங்க. ஆண்டவனை எச்சரிக்கிற இந்த கால வேளையில இப்பமே அதை கட் பண்ணு, இல்லைன்னா ஏவாளா மாதிரி சபிக்கப்படுவாய். நீ தெருவுல தான் நிப்ப. எத்தனை வருஷம் அம்மா அப்பா நம்மளை பெத்து வளர்த்து 10 மாசம் வயத்துல சுமந்து, எவ்வளவு கஷ்டம் இல்ல பிள்ளைய பெற்று எடுக்கிறது. இன்னைக்கு நியூஸஸ்ல எல்லாம் பாருங்களா, போலீஸ் ஸ்டேஷன்ல அம்மா வந்துட்டு அழுறா, கதறா, எனக்கு கூட வந்துருமா வந்துருமான்னு. அது அந்த பையன் பின்னாடி போய் நிக்குது. போனா எனக்கு எவ்வளவு போடணும் இல்ல, அம்மா அப்பா பாசம் எல்லாம் இல்ல. கண்களை மறைக்கிறது எத்தனை நாள்? 6 மாசம் தாங்குமா? ஒத்த காலில் நின்னவளோல எல்லாம் நான் பார்த்திருக்கேன். இவன் தான் வேணும், இவன் தான் வேணும். 6 மாசம் கழிச்சு மறுபடியும் ஒத்த காலில் நிக்கா. எதுக்கு? இவன் வேணவே வேணாம், இவன் வேணவே வேணாம். அப்ப நான் இந்த கேஸ் எல்லாம் நம்ம கிட்ட வரும். பிச்சு போட ஒண்ணு ஒழுங்கா வாழு மோள. ஆமா, என் ஃப்ரெண்டு ஒருத்தங்களுக்கு அப்படிதான் ஒத்த காலில் நின்று கல்யாணம் பண்ணா. 6 மாசம் ஆகல, 1 வருஷம் ஆகல. இனி எல்லாம் இந்த பேச்சு பேச்சுனா வாய் பல்லுகள் எல்லாம் உடஞ்சு போயிரும். ஒழுங்கா வாழு. இதெல்லாம் பிசாசனுடைய அடிக்ஷன், அப்படிதான் இருக்கும். இதெல்லாம் வேணாம். அம்மா அப்பா பாருங்க, உங்களுக்கு அன்பா சொல்ற ஆலோசனை கேளு. அம்மா அப்பா சொல்றதை கேளு. உனக்கு ஏற்ற காலத்துல அவங்க எல்லாம் பண்ணி வைப்பாங்க. இப்ப படிக்க வேலையை மட்டும் பாரு. எதுக்கு நல்ல ஒரு ஜாப்புக்கு யார பாரு. எதுல அது போடு. தேவையில்லாத எல்லாம் நம்ம பார்க்க வேண்டிய அவசியம். அந்த மரத்துல என்ன இருக்கு? அது பாம்பு இருக்குன்னா இருந்துட்டு போட்டு நீ போவான் பாட்டுக்கு. ஸ்கூலுக்கு போற வழியில பாம்பு இருக்கும், ஸ்கூல்லயும் பாம்பு இருக்கும், காலேஜ்லயும் இருக்கும். உன் வேலையை பாரு. பாம்பு உன் பின்னாடி சுத்தும். உன் வேலையை பாரு. எதற்காக டெய்லி ஒரு பர்பஸ்ஃபுல் லைஃப்? எதற்காக அழைக்கப்படுகிறீர்கள்? எதுக்கு நீங்க ஸ்கூல் போறீங்க? எதுக்கு காலேஜ் போறீங்க? எதுக்கு டியூஷன் போறீங்க? அதை செய்யுங்கள். எதுக்குப்பா ஏவாள் வந்தா? தண்ணி எடுக்க வந்த, தண்ணி எடுத்துட்டு போ. ஆதாம் காத்துட்டு இருக்கிறான். நீ எதுக்கு இங்க உட்கார்ந்து வீண் கான்வர்சேஷன்ஸ், வீணான சம்பாசனைகள் நமக்கு வேண்டாம். நான் வந்தது எதுக்கு? ஆதாம் பாவம் பண்படுத்தி கொண்டிருக்கிறான் நிலத்தை. வந்தது எதுக்கு? அவன் தண்ணி கேட்டான். தண்ணி எடுத்துட்டு போற வழியில தண்ணி எடுத்துட்டு போயா சீக்கிரம் குழந்துட்டான், அடிமைப்பட்டு விட்டான். இன்றைக்கு சிலரை ஆண்டவர் எச்சரித்திருக்கிறார். அவன் பறித்து கொண்டான். என்ன பண்ணுவான்? உனக்குள்ளதை என்ன செஞ்சுட்டான்? பறிச்சுட்டான். எங்க எழுதி வச்சிருக்காரு பாருங்க. உனக்குள்ளதை, இதுதான் ரியல் அர்த்தம். இப்ப உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். உனக்குள்ள, எனக்குள்ள ஏதேன் தோட்டம். இந்த ஏதேன் தோட்டத்தை தேவன் யாருக்காக படைத்தார்? ஆதாமுக்காகவும் ஏவேலுக்களும். பறிச்சு எடுத்துட்டான். நல்ல வாழ்க்கைகளை பறித்து விடுகிறான். உங்க அப்பா அம்மா எல்லாம் உங்களுக்கு எப்படிப்பட்ட வாழ்க்கை அமையணும்னு ஆசைப்படுறாங்க தெரியுமா? என் பிள்ளை நல்லா இருக்கணும், பறிச்சிடுறானே பிசாசு. பல பிள்ளைகள் இன்னைக்கு 175% பிள்ளைகளுடைய வாழ்க்கைகள் வீண் போனது பிசாசின் தந்திரங்களால். இது ஒரு பெரிய ரகசியம். வாலிப பிள்ளைகளுக்கு சொல்றேன், தயவு செய்து ஜாக்கிரதையா இருங்கள். எது உண்மையின் மாய்மாலத்தில் மயங்கி போவாதிருங்கள். ஆண்டவர் பிள்ளைகளா இருங்க. ஜபிக்கலாமா? கண்களை ஆண்டவரே, எல்லாரும் ஜபிக்கலாம். அவன் தந்திரக்காரன், அவன் திருடன், அவன் பறித்து கொள்ளுவான். அவனை மாதிரி தந்திரக்காரன் யாருமே இல்லை. என்ன எதெல்லாம் எல்லாம் உங்களை தந்திரம் செய்கிறானோ அதெல்லாம் விட்டு பிரிந்து வாருங்கள். சில ஃப்ரெண்ட்ஸ் உன்னை கெடுக்கிற எந்த காரியம் உனக்கு வேண்டாம். வாலிப பிள்ளைங்களை ஒப்பு கொடுங்க. அப்பா அம்மா தான் த ட்ரூ லவ், த ஃபர்ஸ்ட் லவ், மோஸ்ட் லவ் யுவர் ஃபாதர் அண்ட் மதர். ப்ளீஸ் லவ் தம். அவர்களை நேசிங்க, அவர்களை நேசிங்க. தேவையில்லாததெல்லாம் விட்டு வாருங்கள். அது உன் வாழ்க்கை கெடுக்கும் என்று தேவன் எச்சரிக்கிறார்.
ஒருவேளை ஏவாள மாதிரி பேசிட்டு இருந்தாலும் தேவனை எச்சரிக்கிறார், ஓடி போயிரு, இங்க நிக்காத, அந்த சர்ப்பத்திட்ட பேசாத. தேவன் எச்சரிக்கிறார். ஒருவேளை தொடங்கி இருக்கலாம், இப்பதான் கான்வர்சேஷன் ஸ்டார்ட் ஆயிருக்கு, ப்ளீஸ் கட் இட், அதை கட் பண்ண தேவன் சொல்றார். அது உனக்கு வேணாம், அது பிசாசு. அது உனக்குள்ள ஆசீர்வாதங்களையும் உன் எதிர்காலங்களையும் உன் ஏதேன் தோட்டத்தையும் உன் ஜீவ விருட்சத்தின் கனியையும் அது பறிக்க விரும்புகிறது. உன் ஜீவ விருட்சத்தின் கனியை அது பறிக்க விரும்புகிறது. அது உனக்கு கிடைக்க கூடாதுன்னு நினைக்கிறது. எல்லாரும் பிள்ளைல உடைய கிருபை வெளிப்படுவதாக, பிள்ளைகள் மேல் வெளிப்படட்டும், ஒப்பு கொடுத்து ஜபிக்கிற ஒவ்வொரு மேல் வெளிப்படட்டும். இந்த 24வது நாள் ஜபத்தை கர்த்தர் ஆசீர்வதித்தபடி எல்லா கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நன்றி 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 ஆண்டவரே, வழி நடத்துங்க. உடைய கிருபை இயேசுவின் நாமத்தில் வெளிப்படட்டும். ஆமென். கர்த்தருடைய கிருபை வெளிப்படட்டும், தேவதாய வெளிப்படட்டும், தேவாவியான வழி நடத்துங்க, வல்லமை இறங்கட்டும், பலப்படுத்துங்கப்பா. தொடர்ச்சியா நடக்கிற 16 நாட்களையும் கர்த்தர் நமக்கு தடை இல்லாமல் ஆசீர்வாதம் நடத்தி தர கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணு. ஆசீர்வதிங்க தகப்பன், வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். அல்லேலூயா.